அகத்திய முனிவர். சித்தர்களில் முதலிடம் பெறக்கூடியவர் அகத்திய முனிவர். சிவபெருமானுக்கு இணையானவர் என்று சொல்லப்படக்கூடியவர். கடவுளுக்கு இணை யாருமே கிடையாது. தனக்கு இல்லாதவன் இறைவன். அந்த இறைவனுக்கே சமமானவர் என்று சொல்லத்தக்கவர் என்றால் அவருடைய பெருமை எவ்வளவுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சிவனை நிகர் புதிய வரை முனிவனகம் மகிழ இரு செவி குளிர இனிய தமிழ் பகர்வோனே. அருணகிரிநாத சுவாமி திருப்புகளில் சொல்றார், சிவனை நிகர் புதிய வரை முனிவன்ங்கிறார். புதிய மலையிலே வாழ்ந்த அகத்தியர் சிவபெருமானுக்கு சமானம். அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய சித்தராக இருக்கணும். அத்தனை சித்தர்களுக்கும் தொடக்கத்திலே வாழ்ந்தவர் அகத்தியர் என்று சான்றோர்கள் பேசுகிறார்கள். கும்பத்திலே இருந்து வந்தவர். மார்கழி மாதம் ஆயில்யத்திலே அவதாரம் செய்தவர். பல யுகங்களை பார்த்தவர். முதல் சங்கத்தில் சிவபெருமான் முருகப்பெருமான் ஆகியோருடன் இணைந்து பணியாற்றியவர் அகத்தியர். அந்த காலத்திலே சங்கத்திலே இணைந்து பணியாற்றியவர். பார்வதி திருமணத்தின் பொழுது அவர் தமிழ்நாட்டுக்கு வந்ததாக வரலாறு பேசுகிறது. பார்வதியின் திருமணத்துக்கு எல்லாரும் போய் சேர்ந்தார்கள் இமயமலையிலே. கூட்டம் அதிகமாகிவிட்டது. வடக்கு தாழ்ந்தது, தெற்கு உயர்ந்தது. இப்போ என்ன செய்கிறது? ரெண்டையும் சமப்படுத்தணும். சிவபெருமான் அகஸ்தியரை பார்த்தார். எல்லா கூட்டமும் இங்கே வந்துருச்சு, இதுக்கு சமமான ஆள் நீ தென்னாட்டுக்கு போ, அப்பத்தான் பூமி சமமாகும் அப்படின்னாராம். சிவபெருமானை பார்த்து அகஸ்தியர் கேட்டாராம், இந்த கல்யாணத்தை பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடைக்கலையே, கவலைப்படாதே, திருநெல்வேலிக்கு பக்கத்திலே பாபநாசத்திலே இந்த கல்யாணத்தை காட்டுவோம், மதுரையில் இந்த கல்யாணத்தை காட்டுவோம், நீ அங்கே பார்க்கலாம், இப்பொழுது சென்று வா. அகஸ்தியர் புறப்பட்டாராம். புறப்படுற பொழுது என்ன கேட்டாராம், நான் வழியில் பூஜை பண்ணணும், எனக்கு பூஜை பண்ணுறதுக்கு தீர்த்தம் தண்ணீர் வேண்டும். சிவபெருமான் காவிரியை கூப்பிட்டாராம். காவிரி இவரோட போ. காவிரிங்கிற அந்த நதி, அந்த பொண்ணு, அந்த பொன்னி, பொன்கொழிக்கும் பொன்னி என்ன கேட்டால் தெரியுமா? பெருமானே, நான் இவர் கமண்டலத்துக்குள்ளே இருக்கிறேன், எனக்கு என்னைக்கு வெளியில் போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்? இவர் உன்னை என்னைக்கு போன்னு சொல்கிறாரோ அப்போ நீ வெளியில் போகலாம். பொன்கொழிக்கும் பொன்னி காவிரி, கங்கையை விட புனிதமான காவிரி. ஆழ்வார் பேசுகிறார், கங்கையில் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு அப்படின்னு பாடுகிறார். காவேரி உள்ளே அடங்கினாள் கும்பத்துக்குள்ளே, அவர் கையில் வச்சிருக்கிற அந்த கமண்டலத்துக்குள்ளே. அகஸ்தியர் அங்கேருந்து புறப்பட்டார். அவர் புறப்பட்டதுக்கு இன்னொரு காரணமும் உண்டு. இந்த புதிய மலை வானளாவ வந்துதான். சூரியன் போகிற பாதையெல்லாம் மறைச்சி பிடிச்சான். ஏன் தெரியுமில்ல, இந்த நாரதர் போகிற போக்கில் ஒரு வேலையை பார்த்துட்டு போயிட்டார். புதிய மலைகிட்ட போய் என்ன சொன்னார்? இந்த மேருமலை இருக்கே, அது தான் பெருசுன்னு சொல்லுது, நீ ஒன்றுத்துக்கு லாயக்கில்லாத ஆளாம், நீ ரொம்ப சின்ன மலையாம், அதான் பெரிய மலையாம். உடனே புதிய மலை என்ன பண்ணிடுது, நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு காட்டுறேன். வளர்ந்து 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 சூரியனை தொடுற அளவுக்கு போயிடுச்சான். அப்போ சூரிய சந்திரர்களுடைய பாதைகள் தடைப்பட்டன. இரவு பகல் மாறிற்று, எல்லாருக்கும் கஷ்டம். இதை மாற்றக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர் அகஸ்தியர் தான். அதனாலே அகஸ்தியர் அங்கேருந்து புறப்பட்டு வர்றது இந்த புதிய மலை பக்கம் வர்றார். புதிய மலை பூமியை அடைச்சிக்கிட்டு பாதிக்கு மேலே நிற்கிது. இந்த பாரு, நான் தென்னாட்டுக்கு போகணும், நீ கொஞ்சம் வழிவிடு. முடியாது. கையை வச்சார், ஒரு அழுத்தினார், புதிய மலை அடங்கி விட்டது. பெருமானே, நான் எப்போ எந்திரிக்கலாம்னு கேட்டுதான். அகஸ்தியர் சொன்னாராம், நான் தென்னாட்டிலிருந்து வடநாட்டுக்கு என்னைக்கு திரும்பி போவனோ அன்னைக்கு நீ எந்திரிக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் புதிய மலை எழவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அகஸ்தியர் இன்னும் நம்ம புதிய மலையில் தான் இருக்கிறார்னு அர்த்தம். சரி, புறப்பட்டு வந்தாச்சா? கமண்டலத்தில் என்ன இருக்கு? காவிரி. இங்கே தேவேந்திரன் தவன் செய்கிறான். பெருமானே, எனக்கு தீர்த்தம் வேண்டும். சீர்காழியிலிருந்து தவன் செய்கிறான். சிவ வழிபாடு பண்ணுறதுக்கு தீர்த்தம் வேண்டும். புண்ணியன் செய்தார்க்கு
பூவுண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும். எண்ணிலை பாவிகள் எம்மான் இறைவனை என் நன்ன அறியாமல் நழுவுகின்றாரே அப்படின்னு நம்ம திருமூலர் பாடுவார். எனக்கு வழிபாடு பண்றதுக்கு ஒரு ஆறு வேண்டும், ஆறில்லா ஊருக்கு அழகு பால் ஆறு வேண்டும். விநாயகப் பெருமானை கும்பிட்டார். விநாயகப் பெருமான் புறப்பட்டார். நேர குடகு கூர்கு கர்நாடகா அந்த இடத்துல கமண்டலத்தை வச்சுட்டு அகஸ்தியர் பூஜை பண்ணுறார். நம்ம பிள்ளையார் ஒரு காக்கா வடிவில் அங்கே போனார். பிள்ளையார் நிறம் கருப்பு, நீல நிறம், நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் என்பது விநாயகர் அகவல். வசதியாக ஒரு காக்கா மாதிரி வடிவெடுத்தார். கமண்டலத்தில் போய் உட்கார்ந்தார். இந்த அகஸ்தியர் என்ன பண்ணார், இந்த காக்காயை பார்த்த உடனே போ அப்படின்னு விரட்டினார். இந்த காக்காய் என்ன பண்ணுச்சு, கமண்டலத்தை கவுத்து விட்டுருச்சு. காவேரி காதில் போங்கிற வார்த்தை விழுந்தது. என்னைக்கு அகஸ்தியர் உன்னை போங்கிறாரோ அன்னைக்கு நீ போகலாம் அப்படின்னு சிவபெருமான் சொன்னது தெரிஞ்சுது. காவேரி கூர்கில் இருந்து கர்நாடகாவில் இருந்து பாயத் தொடங்கினாள். பொன்கொழிக்கும் பொன்னி கர்நாடகாவை தாண்டி தமிழ்நாட்டுக்கு வந்து கடைசியில் காவிரி பூம்பட்டினத்திலே கடலோடு கலக்கிறாள். காவிரியை கொடுத்தவர் அகத்தியர், தமிழை கொடுத்தவர் அகஸ்தியர். அகஸ்தியர் காசிக்கு போகிறார். காசியிலே பெரிய பெரிய பண்டிதர்கள் உட்கார்ந்து வடமொழியிலே அப்படியும் இப்படியுமா அவர்களுடைய திறமையை பூரா காமிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர் போனால் இவரை மதிக்கலை. இவர் காசி விஸ்வநாத பெருமான்கிட்ட போனாராம். பெருமானேன்னாராம். விஸ்வநாதர் சொன்னாராம், எனக்கு தெரியுது, உள்ள போ, அந்த அறைக்குள்ளே ஒரு மொழி இருக்கிறது, அந்த மொழியை நீ தெரிந்து கொண்டு வா. உள்ள போனாராம். மனம் வீசியது. அங்கிருந்த ஏட்டை எடுத்தார். அதிலே ஒரு மொழி எழுதப்பட்டிருந்தது. அந்த மொழியை படித்தார். அகத்தியர் சொன்னார், இது அமிழ்து 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 அமிழ்து, அமிழ் தமிழ் 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 தமிழ். அமிழ்துன்னு 4-5 முறை சொல்லி பாருங்க, தமிழ் தமிழ்னு வரும். அதனால தான் தமிழுக்கும் அமுதென்று பெயர். அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். பாரதிதாசன் பாடினது. அமிழ்திலேருந்து வந்தது தமிழ். அகஸ்தியர் அந்த மொழியை கொண்டு வந்தார். சிவபெருமான்கிட்ட ஒப்படைக்க அதைத்தான் பாரதியார் சொன்னார், ஆதிசிவன் பெற்று விட்டான் என்னை ஆரிய மைந்தன் அகத்தியன் என்று ஓர் வேதியன் கண்டு மகிழ்ந்தே நிறை மேவும் இலக்கணம் செய்து கொடுத்தான்னு பாடினார். அப்போ தமிழை கொடுத்தது அகஸ்தியர், காவிரியை கொடுத்தது அகஸ்தியர், சிற்றகத்தியம் பேரகத்தியம் என்று இலக்கண நூற்களை கொடுத்தவர் அகஸ்தியர். அகஸ்தியருக்கு தொல்காப்பியர் சீடர். 1600 பேர் சீடர்கள். தேரையர், புலத்தியர், திருவள்ளுவருங்கிற ஒரு சித்தர், அவளது பேரும் அகஸ்தியருக்கு பின்னால் வரக்கூடிய சித்தர்கள். நமக்கு வேண்டியது அகஸ்தியருங்கிற சித்தர் பாடின பாட்டில் நமக்கு என்ன சொல்றாரு முழுக்க நம்ம சொல்ல முடியாது. நமக்கு என்னமாவது இந்த அகஸ்தியர் சொல்றாரா? சித்தர்கள் ஞானம் ஒரே ஒரு பாட்டு. சத்தியமே வேணுமடா மனிதனானால், நீ மனிதனானால் உண்மையை பேசு, பொய் சொல்லாதே. பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று. திருவள்ளுவர் அதை சொல்றார். சத்தியமே வேணுமடா மனிதனானால் சண்டாளம் செய்யாதே. சண்டாளத்தனம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஞானிகள் புறக்கணிக்கக்கூடிய கேவலமான செயல்கள். தவறிடாதே, நித்திய கர்மம் விடாதே, நியமம் விட்டு நிட்டையுடன் சமாதி கெட்டு நிலை பெயராதே. ஒழுக்கத்தை விடாதே, சமாதி நிலையை விடாதே, புத்தி கெட்டு திரியாதே, பொய் சொல்லாதே, புண்ணியத்தை மறக்காதே, பூசல் கொண்டு கத்தியதோர் சல்லிட்டு தர்க்கியாதே, எல்லாரோடையும் கத்தி கத்தி சண்டை போடாதே, கர்மி என்று நடவாதே, கதிர்தான் முற்றேன், கர்மத்தை செய், கருமியாக இராதே, உன் வாழ்க்கை சிறப்பாயிருக்கும். இதெல்லாம் சொன்னவர் யார்? அகஸ்திய முனிவர். இன்னொரு முக்கியமான செய்தி, அகத்தியருங்கிற பரம சித்தர் ஞானி. அவர் செஞ்ச பெரிய காரியம் என்ன தெரியுமா? நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும்.
இந்த ராவணேஸ்வரன் அவனுக்கு பேர். அவன் உலகத்தை எல்லாம் தன் ஆட்சியில் வைத்தவன். இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் அவன் வரல. அது என்ன ஆச்சரியமாக இருக்குது. எல்லா பகுதியையும் ஜெயிச்சவன் தமிழ்நாட்டுக்கு வரலையே. தமிழ்நாடு ராவணனுடைய ஆட்சிக்கு உட்படவில்லையே. அது ஏன்னு கேட்டால் அதுக்கு காரணம் இந்த அகஸ்திய முனிவர். ராவணன் அவனுக்கு ராவண ஈஸ்வரன்னு பேர். உலகத்தில் ஈஸ்வரப்பட்ட 2 பேருக்குத்தான். ஒன்று பரமேஸ்வரன், இன்னும் ஒன்று ராவணேஸ்வரன். நீங்கள் உடனே சனீஸ்வரன்னு சொல்லப்படாது. அது சனீஸ்வரன் இல்லை, சனை சரண். சனை சரன்னா மெதுவாக சஞ்சரிப்பவன். ஒவ்வொரு வீட்டிலையும் 2.5 வருஷம் இருந்து அந்த ஆளை உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டு அதுக்கு அப்புறம்தான் போவான். சனை சரண் என்பதை பயந்து போய் சனீஸ்வரன்னு மாற்றி விட்டாங்க. ஒரு பக்கம் வங்க ராவணேஸ்வரன் தமிழ்நாட்டு மேலே படையெடுக்கிறான். அவன் மட்டும் தனியாக வர்றான். புஷ்பக விமானம். பொதிய மலையிலே அகஸ்தியர் உட்கார்ந்திருக்கார். தடுத்து நிறுத்திவிட்டார். என்னை தாண்டித்தான் நீ இதுக்குள்ளே போகணும். நெல்லு நிற்கிறான். வடநாட்டிலிருந்து வந்திருக்கிறான். புதிய மலையை தாண்டினாத்தான் தமிழ்நாட்டுக்குள்ளே வரணும். சந்தன பொதிய செந்தமிழ் முனிவனும் சவுந்தர பாண்டியன் எனும் தமிழ் நாடனும் சங்க புலவரும் தழைத்து நிதிருக்கும் மங்கள பாண்டி வளநாட்டுக்குள்ள வரணும். அவன் புதிய மலையில் அகஸ்தியரை பார்த்துட்டான். அகஸ்தியர் சொன்னார், ராவணா, என்னை வென்றால்தான் நீ தமிழ்நாட்டுக்குள் போக முடியும். நான் என்ன செய்யலாம்னா சண்டை போடலாம். உனக்கு எந்த கலையில் அதிக ஆற்றல் உண்டோ அந்த கலையில் நீயும் நானும் போட்டியிடுவோம். பார்த்தான், எனக்கு எந்த கலையில் பிடித்தம், எந்த கலையில் நான் சிறந்தவன். நான் வீணை கொடியுடைய வேந்தன். வீணை வாசிப்பதில் நான் சிறந்தவன். சிவபெருமானையே என் வீணையினாலே மயக்கி தப்பித்து வந்தவன். கைலாசத்தை தூக்கிய பொழுது எம்பெருமான் கால் பெருவிரல் நகத்திலே நுனி அதால் அழுத்தினார். 1000 ஆண்டுகள் சிக்கினேன். யாழ் மூலம் எம்பெருமானுக்கு நான் வழிபாடு செய்தேன். அந்த யாழிசை கேட்டு எம்பெருமான் எனக்கு வாளையும் கொடுத்தார், நாளையும் கொடுத்தார். அகத்தியரே, நான் யாழ் மீட்டுவதில் சிறந்தவன். நீங்களும் நானும் அதில் போட்டி வைக்கலாம். நான் தோற்று போயிட்டா தமிழ்நாட்டுக்கு வரமாட்டேன். நீங்கள் தோற்றுவிட்டால் நான் தமிழ்நாட்டை கைக்கொள்வேன் சொன்னது ராவணேஸ்வரன். சரி, அந்த பக்கம் அகஸ்தியர் உட்கார்ந்தாராம், இந்த பக்கம் ராவணேஸ்வரன் உட்கார்ந்தான். முதல்ல யார் யாழ் மீட்டி பாடுவது? ராவணன் சொன்ன, அகஸ்தியரை நீங்கள் பாடுங்கள். அதற்கு அடுத்தாற்போல் உங்களை விட சிறப்பாக நான் பாடுகிறேன். சரி, அகஸ்தியர் யாழ் மீட்டினார். அற்புதமான இசை. இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க அப்படின்னு மாணிக்கவாசக சுவாமி சொல்லுவார். குழலொலி, யாழொலி, கூத்தொலி, ஏத்தொலி எங்கும் குழாம் பெருகி நம்ம பல்லாண்டு பேசும். குழல் ஒலி மாதிரி யாழ் ஒலி. அருமையான இசை. கிண்ணற மிதுனம்னு சில பறவைகள் அதெல்லாம் மேலே தான் நிற்குமா. நல்ல இசை கேட்டாத்தான் கீழே வருமா. இப்போ அது வர்றதே இல்லை, புரிஞ்சுக்கிடுங்க. கிண்ணற மிதுனங்கள் கீழே வந்து உட்கார்ந்துருச்சான். அகத்தியர் யாழ் மீட்டின உடனே அருமையான இசை. அகத்தியர் நிறுத்தினாராம். ராவணா, இப்போ நீ பாடுன்னாராம். ராவணன் அப்படி திரும்பினான். அவனுடைய யாழை ஒரு பாறையில் வச்சிருந்தான். இப்போ திரும்பி யாழை தூக்குறான், தூக்க முடியல. ஏன்? அகஸ்தியர் பாடின பாட்டில் பாறை என்ற கல் உருகி விட்டது. பாட்டை நிறுத்தின உடனே உருகிய கல் இறுகி விட்டது. உருகின பொழுது உள்ளே சிக்கிக்கொண்ட யாழ் இறுகிய பொழுது வெளியில் எடுக்க வர முடியாமல் மாட்டிக்கொண்டது. யாழை உடைச்சாத்தான் எடுக்கலாம், இல்லைன்னா அகஸ்தியரை திரும்ப பாடச் சொல்லி உருக வச்சு எடுக்கலாம். ராவணன் பார்த்தான், கல்லுருக பாடக்கூடிய யாழிசை, இது என்னால் முடியாது, நான் தோற்று போய்விட்டேன், நான் தமிழ்நாட்டுக்கு வரமாட்டேன். அதனால தான் தமிழ்நாடு தப்பிச்சுது அப்படின்னு ஒரு வரலாறு. இதெல்லாம் அகத்தியர் என்ற ஒரு பரம ஞானியை பற்றிய சிந்தனைகள்.
இந்த அகஸ்தியருக்கு பின்னாலே பல ஞானிகள் வந்தார்கள். அவர்களையெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தராக அப்பப்போ பார்த்துருக்கிறோம். இப்போ ஒரு முக்கியமான ஒருத்தரை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். திருக்கூடல் மலைன்னு ஒரு மலையை பற்றி நம்ம அடிக்கடி பேசியிருக்கிறோம். அது மதுரைக்கு பக்கத்திலே திருப்பரங்குன்றத்துக்கு அருகிலே இருக்கிறது. அதுக்கு கூடல் தட்டி பரம்புன்னு ஒரு பேர் உண்டு. கூடல் என்பது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உள்ள பகுதி. மதுரை தெரியாமல் மறைப்பதனாலே, திருப்பரங்குன்றத்திலேருந்து பார்க்கிற பொழுது மதுரை தெரியாமல் மறைப்பதனாலே அதுக்கு கூடல் தட்டி பரம்புன்னு பேர். இது பின்னாலே வந்த பெயர். அந்த காலத்திலே இங்கே காக்கை வடிவில் ஒரு சித்தர் வாழ்ந்தார். அந்த சித்தருக்கு காகபுசுண்டர்னு பேர். அதனாலே அந்த மலைக்கு காகபுசுண்டர் மலை அப்படின்னு ஒரு பேர். அந்த காகபுசுண்டர் சித்தர்களில் ஆதிநாதர், ஆதி சித்தர், இன்றைக்கும் அழியாமல் இருக்கக்கூடியவர். 7 வசிஷ்டர்களை பார்த்திருக்கிறார், பல பிரம்மாக்களை பார்த்திருக்கிறார், எத்தனையோ யுகங்களை பார்த்திருக்கிறார், இன்றும் அப்படியே இருக்கிறார். அவருக்கு பெயர் காக்கை வடிவில் இருப்பதனாலே காகபுசுண்டர்னு பேர். யார் இந்த காகபுசுண்டர்? சத்குரு காகபுசுண்டர் என்று பேசுகிறார்கள். இந்த காக்கா இருக்க, இந்த காக்கைக்கு ரொம்ப பெருமை இலக்கியத்தில். நண்பர் சுகி சிவம் ரொம்ப அழகா ஒன்றை சொல்லுவார். கிளியா காக்கையா எதுக்கு சிறப்பு? கிளியை கொண்டு வந்து நம்ம வீட்டில் கூண்டில் வச்சு அடைச்சி அதை கட்டாயப்படுத்தி நம்ம பேசுகிற பாஷையை அது சொல்லி அதை பாடுபடுத்துகிறோம். காக்காயை கூண்டில் அடைக்கிறது இல்லை. வெளியில் தெரிகிற காக்காட்ட போய் அது பேசுகிற பாஷையில் காக்கான்னு கூப்பிட்டு சாப்பாடு போடுறோம். இப்போ சொல்லுங்க, கிளிக்கு பெருமையா காக்காக்கு பெருமையா? இது நண்பர் சுகி சிவம் சொல்லக்கூடியது. காக்காக்குத்தான் பெருமை. திருவள்ளுவர் பேசுகிறார், காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள. தானா சாப்பிடாதான், எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு காக்கா சாப்பிடுமா. அது மாதிரி நாமும் உறவோடு சாப்பிட வேண்டும். என் பாரதி பாடுவாரே, கொத்தி திரியும் அந்த கோழி அதை கூட்டி விளையாடு பாப்பா, எத்தி திருடும் அந்த காக்காய் அதற்கு இறக்கப்பட வேணும் பாப்பா. இந்த காக்கா பாட்டிட்ட வடையை திருடிக்கிட்டு போன கதையெல்லாம் நமக்கு தெரியுமல்ல. அதை பாரதி அழகா பாடுறார். எத்தி திருடும் அந்த காக்காய் அதற்கு இறக்கப்பட வேணும் பாப்பா. காக்காயை பார்த்தா என்ன நினப்பு வருது? கிருஷ்ணன் நினப்பு வருதான். கிருஷ்ணம்னா கருப்புன்னு அர்த்தம். காக்காயும் கருப்பு, கண்ணனும் கருப்பு. காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தன் கரிய நிறம் தோன்றுதையே. நந்தலாலா பாடுறாரா இல்லையா? பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா உந்தன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா. அப்படி பாடுற பொழுது காக்கை சிறகினிலே நந்தலாலா உன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. ஏன் நம்ம காவேரியை நம்பித்தானே தமிழ்நாடே இருக்கு. இந்த காவேரியை கொடுத்தது யாரு? ஒரு காக்கை வடிவில் பிள்ளையார் போய் கமண்டலத்தை தட்டி விட்டாராம். அகத்திய முனிவருடைய கமண்டலத்தை பிள்ளையார் காக்கை வடிவத்தில் போய் மேலே உட்கார்ந்தாராம். கமண்டலத்துக்கு மேலே காக்கை உட்கார அகத்திய முனிவர் இந்த காக்கையை பார்த்து போன்னு சொல்ல, காவேரி தனக்குத்தான் ஆணையிட்டார் என்று போங்கிற வார்த்தையை கேட்டவுடனே கமண்டலத்திலிருந்து புறப்பட நடந்தாய் வாடி காவேரி என்று இளங்கோவடிகள் பாட, காவிரி தாய் பொன்னியாக, பொன்கொழிக்கும் பொன்னியாக காட்சி அளிக்கிறாள் என்றால் இதுக்கு யாரு காரணம்? இந்த காக்கா தானே காரணம். நம்முடைய முன்னோர்களுக்கு சாப்பாடு வைக்கிற பொழுது காக்காயை கூப்பிடுவாங்க. காக்கா வந்து சாப்பிட்டா முன்னோர்கள் சாப்பிட்டதா அர்த்தம். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்ற ஆங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை திருவள்ளுவர். தென்புலத்தார்னா முன்னால் இறந்த முன்னோர்கள். அவங்களுக்கு சாப்பாடு எப்படி வைக்கணும்? காக்காயை கூப்பிட்டு வைக்கணும். காக்கா சாப்பிட்டா அவங்கெல்லாம் சாப்பிட்டாப்பல அர்த்தம். எனக்கு வேண்டிய ஒருத்தர் ரொம்ப கருப்பாக இருப்பார், காக்காயை விட கருப்பாக இருப்பார். அவர் பெண்டாட்டி சந்தோஷப்பட்டா. ஒருத்தி கேட்டாலாம், உங்கள் வீட்டுக்காரர் எப்படி இருப்பாருன்னு. அழகா தமிழில் பாட்டு சொன்னாலாம். நாகப்பழத்தினிலும், நாகப்பழம்னா நாவல் பழம். நாவல் பழம் எப்படி இருக்கும்? கருப்பாக இருக்கும். நாவல் பழத்தினிலும் நற்காயாம்பூவினிலும்,
காயாம்பூ கருப்பா இருக்கும், கண்ணனுக்கு காயாம்பூ வண்ணன்னு பேர். நாகப்பழத்தினிலும் நற்காயாம்பூவினிலும் காக கருப்பினிலும் கடுங்கருப்பு எங்க வச்சான்னாலாம். காகத்தை விட கருப்பு. இந்த காக்கா எங்கெல்லாம் போயிருக்கு. பெரியாழ்வார் சொல்கிறார், காக்கை வாயிலும் கட்டுரை கொள்வார் காரணா கருளக்கொடியானே. காக்கா சொல்ற வார்த்தையை கேட்பார்கள். ஒருத்தர் அழகா சொன்னார் ஒரு 10 நாளைக்கு முன்னாலே. பையன் அப்பாவை பார்த்து கேட்டானா, காக்கா கத்துதே என்ன காரணம்னு. அப்பா சொன்னாராம், இன்னைக்கு விருந்தாளி வரப்போறாங்கன்னாராம். பையன் கேட்டானா, விருந்தாளி வர்றதுக்கு காக்கா கத்தும்னா விருந்தாளி போறதுக்கு யாரு கத்துவான்னு கேட்டானாம். அப்பா சொன்னாராம், விருந்தாளி வர்றதுக்கு காக்கா கத்தும், விருந்தாளி போகணும்னா உங்க அம்மா கத்துவான்னாலாம். இதெல்லாம் இப்ப அண்மையில கேட்டது. அப்ப இந்த காக்காக்கு எவ்வளவு பெருமை. காக்கை வடிவத்திலே ஒரு சித்தர், அவருக்கு பெயர் காகபுசுண்டர். சிவபெருமானுடைய அம்சம் பெற்றவர். அடியேன் அறியும் அறிவிற்கு அளவானது அதிசயமே என்று நம்முடைய அபிராமி அந்தாதி சொல்ற மாதிரி நம்மால் அளக்க முடியாத பெருமைக்குரியவர் அந்த சித்தர். சித்தர்கள் நமக்கு பக்கத்திலே வந்து நம்மை காப்பாற்றுவார்கள். இந்த பலவீனமான குழந்தைக்குத்தான் தாயின் அரவணைப்பு ரொம்ப தேவை. நல்ல குழந்தைய தாய் விட்டுருவா, அவன் பொழைச்சு போவான். நாமெல்லாம் பலவீனமான குழந்தைகள், கவலைப்படக்கூடிய குழந்தைகள். நமக்கு சித்தர்கள் கருணை தேர்வை. அது மாதிரி வந்தவர்தான் காகபுசுண்டர். அம்மி உடல் தேய்ந்தது பார் குளவியாலே. காகபுசுண்டர் பாடுறார், அம்மி உடல் குளவியால தேஞ்சுது. இந்த குளவின்னு ஒன்று இருந்துச்சு, அம்மின்னு ஒன்று இருந்துச்சு அந்த காலத்தில். இந்த குளவியை வச்சு சுத்த 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 அம்மி தேஞ்சு போச்சு. அது மாதிரி இந்த உடம்புனாலே உயிர் தேஞ்சு போகுது. உடலால் உயிர் தேய்கிறது என்பதை அம்மி உடல் தேய்ந்தது பார் குளவியாலே என்று பேசியவர் காகபுசுண்டர். பலகாலம் வாழ்ந்தவர். சில பேர் எழுதுகிறார்கள், 21 பிரம்மாக்களை கண்டவர் காகபுசுண்டர்னு. பிரம்மாவுக்கு ஆயுட்காலம் நிறைய. 21 பிரம்மாவை பார்த்திருக்காராம். காக்கையினுடைய வடிவத்திலே இருப்பார். காக்காக்கு 2 கண்ணு இருந்தாலும் ஒரு கண்ணால தான் பார்க்கும். எல்லா காக்காயும் ஒத்துமையா வரிசைக்கு உட்கார்ந்து இருக்கும். நாங்க சின்ன பிள்ளைகளை அதை பார்த்துட்டு காக்கா பள்ளிக்கூடம்னு சொல்றது, அதெல்லாம் அதுக்கு உண்டு. பலகாலம் வாழும், எங்கும் எளிமையாய் காணப்படும். இந்த 4 இந்த சித்தருக்கு உண்டு. எளிமையாயிருப்பார், பலகாலம் வாழ்ந்தார், ஒற்றுமையாயிருப்பார். புசுண்டம்னா பேரொளியின் அர்த்தம், காகம்னா காக்காயின் அர்த்தம். காக்காயினுடைய வடிவத்தில் பேரொளியாய் காட்சி தந்தவர் காகபுசுண்டர் என்ற சித்தர். காணாத காட்சியெல்லாம் கண்ணில் கண்டு காகமடா புசுண்டன் என்று பேரும் பெற்றேன். காணாத காட்சியெல்லாம் நான் கண்டிருக்கிறேன் என்று காகபுசுண்டர் பேசுகிறார். அவரை பற்றி சில செய்திகள் இப்போ நம்ம சிந்திக்க இருக்கிறோம். அவர் எதை வழிபாடு பண்ணுவார்? சிலம்பொலிக்கும் என் தாயார் சொல்லின் வித்தை. என் சொல்லுக்கெல்லாம் காரணம், என்னுடைய அறிவுக்கெல்லாம் காரணம் சிலம்பு ஒலியை கேட்கச் செய்யக்கூடிய என் தாய். சிலம்பொலிக்கும் என் தாயார் சொல்லின் வித்தை. யாரு என்ன சிலம்பு ஒலி? ஞானிகள் பராசக்தியை வழிபடுவார்கள், சித்தர்கள் வாழை சக்தியை வழிபடுவார்கள். வாழைன்னா ஒன்றும் இல்லை, சின்ன குழந்தைன்னு அர்த்தம். ஒரு 12 வயசு பொண்ணு ஒரு பாவாடை ஒரு சட்டை போட்டுக்கிட்டு களங்கமில்லாத முகத்தோடு தெரியுது பாருங்க, அந்த குழந்தை, அதுக்கு பேர் வாழை சக்தின்னு பேர். வாளாம்பாள், வாளாம்பாள், வாழை சக்தி, குமரி, வாழை பரமேஸ்வரி, இவள்தான் சித்தர்கள் தொழக்கூடிய தெய்வம். காகபுசுண்டருக்கு அவள் கால் சிலம்பு ஒலி கேட்குமாம். சேரமான் பெருமாள் நாயனார் சிவபூஜை பண்ணுவாராம், முடிக்கிற நேரத்துக்கு கால் சிலம்பு ஒலி கேட்குமாம். நடராஜ பெருமான் கால் சிலம்பு ஒலி கேட்குமாம். நடராஜ பெருமான் கால் சிலம்பு ஒலி கேட்டால்தான் அன்னைக்கு பூஜை முடியுமா. ஒரு நாள் கேட்க தாமதிச்சுதான். பெருமானே ஏன் தாமதிக்குதுன்னாராம். சிலம்பொலி வேகமாக கேட்டுதான். ஏன் தாமதம் நாராம். சுந்தரமூர்த்தி சுவாமி என்னை சிதம்பரத்தில் பாடிக்கொண்டிருந்தான், அதை கேட்டேன், அப்படியே மறந்துட்டேன் நாரா. மறக்காத சிவபெருமான்.
ஏன்? இவருக்கு சுந்தரமூர்த்திக்கு நட்பு உண்டாக்குவதற்கு. அதே மாதிரி மாணிக்கவாசக பெருமான் திருவாத ஊரில் சிறையில் இருந்த பொழுது அவருக்கும் சிலம்பொலி கேட்டுதான். பாதச்சிலம்பொலி காட்டிய பண்பும் வாத ஊரினில் வந்தினி தருளி பாதச்சிலம்பொலி காட்டிய பண்பும் சிலம்பொலிக்கும் என் தாயார் சொல்லின் வித்தை. சித்தர்கள் போற்றக்கூடிய முதல் சித்தரான காகபுசுண்டர் என் காதுகளில் எப்பொழுதும் வாழை சக்தியின் சிலம்பு ஒலி கேட்டுக்கொண்டே இருக்கும் என்று பேசுகிறார். பல யுகங்களை கடந்தவர். பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது, சாகா கல்வி, வாசி யோகம் கற்றுக் கொடுப்பவர். வாசின்னா அந்த மூச்சு காற்றை ஒழுங்குபடுத்துவது கற்றுக் கொடுப்பவர். ஆன்மீக தாகம் அதிகரித்தால் அருள்புரி காகம் ஆய் வருவார். ஆன்மீக தாகம் உள்ளவர்களுக்கு அவர் காகமாய் காட்சி அளிப்பார். இவர் மனைவிக்கு பகுலாதேவின்னு பேர். இந்த ரெண்டு பேரும் ஒன்றாய் காட்சி கொடுப்பார்கள். இது சக்தி, அது சிவம். பகுலாதேவி சக்தி, அந்த காகபுசுண்டர் சிவம். ஞான வாசிட்டம்னு ஒரு நூல். அதாவது வசிஷ்டர் ராமனுக்கு சொன்னது ஞான வாசிட்டம். அந்த ஞான வாசிட்டத்தில் இவருடைய வரலாறு வருகிறது. ஒவ்வொரு பக்கத்தில் ஒவ்வொரு வரலாறு, ஆளாளுக்கு ஒவ்வொரு வரலாறு இருக்கிறது. இந்த பெருமான் காகபுசுண்டரை பற்றி நிறைய வரலாறுகள் ஒன்றுக்கொன்று முரண்பட்டவையாகவும் இருக்கின்றன. நாம் சிலவற்றை மட்டும் எடுத்துக்கொள்ளப் போகிறோம். ஞான வாசிட்டம் சொல்லுகிறது, மேருமலை, மேருமலையிலே ஈசான்ய மூலை. ஈசான்ய மூலையினா வடகிழக்கு மூலை. மேருமலையிலே ஈசான்ய மூலை ஒரு கல்லால மரம். கல்லால மரத்தின் மேல் காக்கை வடிவில் காகபுசுண்டர் காட்சியளிக்கிறார். காக்க வடிவத்தில் காகபுசுண்டர் காட்சியளிக்கிறார். வசிஷ்டர் வந்து காலில் விழுந்து கும்பிட்டாராம். வசிஷ்டர் யாரு? ராமனுடைய குருநாதர். அப்போ இது திரேதாயுகத்துக்கும் முன்னால. திரேதாயுகத்துக்கு அப்புறம் துவாபர யுகம் வந்து, துவாபர யுகத்துக்கு அப்புறம் இப்போ கலியுகம் ஓடிக்கிட்டு இருக்கு. வசிஷ்டர் அதுக்கு முன்னாலே வாழ்ந்தவர். வசிஷ்டர் போய் காலில் விழுந்தாராம். காகபுசுண்டர் கேட்டாராம், இது இந்த பூ உலகத்தில் உனக்கு 8வது பிறவியின்னாராம். அப்பா அதையெல்லாம் இவர் கண்டிருக்கிறார். நான் காடு, மலை, மரம், உயிர் எதுவும் இல்லாத பூமியை பார்த்திருக்கிறேன். இப்ப பூமியில காடு இருக்கு, மலை இருக்கு, மரம் இருக்கு, உயிர் இருக்கு, பறவை இருக்கு, விலங்கு இருக்கு, நாம இருக்கோம். இதெல்லாம் இல்லாம வெறும் பூமியை மட்டும் பார்த்திருக்காராம். அந்த காலத்தில் தோன்றியவர்னு சொல்லப்படாது, அப்பொழுது முதல் இருப்பவர் காகபுசுண்டர். இரணியாட்சனிடத்திலே இருந்து திருமால் உலகம் மீட்டாரே, அதை நான் பார்த்திருக்கிறேன். அடே அப்பா, அது எந்த யுகம்? திரேதாயுகத்துக்கு முன்னால. இரணியாட்சன் உலகத்தை சுருட்டி எடுத்துக்கிட்டு போயிட்டானா. அதை திருமால் போய் வராக அவதாரம் எடுத்து கஷ்டப்பட்டு அப்படியே திரும்ப கொண்டு வந்தாராம். அதை நான் பார்த்திருக்கிறேன். பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்தார்களே, அப்பொழுது நான் அதையும் பார்த்திருக்கிறேன். பரசுராமர் இதுவரை 6 முறை பிறந்திருக்கிறார். இதெல்லாம் ஞான வாசிட்டத்தில் யாரை பற்றி? காகபுசுண்டரை பற்றி வசிஷ்டர் சொல்ல ராமன் கேட்டதாக வரக்கூடிய செய்திகள். இன்னொரு செய்தி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சிவபெருமான் முப்புறங்களை 30 முறை எரிச்சிருக்காருங்கிறார். நமக்கு ஒரு முறை எரிச்சதுதான் கதை தெரியுது. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமோ? இந்த முப்புறம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்மகிட்ட இருக்கிற ஆணவம், கன்மம், மாயை, அதுதானே. இந்த 3ஐயும் தானே எரிக்கணும். சிவபெருமான் அப்படி எரிக்கிறதா இருந்தால் நம்ம ஒவ்வொருவர்கிட்டையும் ஆணவம், கன்மம், மாயம் இருக்கே, எல்லாத்தையும் எரிக்கணுமே. 30 முறையா? அது 3 லட்சம் கோடிக்கு மேலே போயிடும். இவர் பேசுகிறார், சிவபெருமான் இதுவரை 30 முறை முப்புறங்களை எரித்திருக்கிறார். தட்சன் யாகத்தை சிவபெருமான் 2 முறை அளித்திருக்கிறார். வசிஷ்டரே, ராமர் இனிமேல் அவதாரம் செய்ய போகிறார். இதெல்லாம் யாரு சொல்றா? காகபுசுண்டர் வசிஷ்டருக்கு சொன்னாராம். இப்ப வசிஷ்டர் கேட்கிறார் காகபுசுண்டரை பார்த்து, அது எப்படி இவ்வளவு காலம் வாழ்கிறீர்கள்? காலங்கடந்து நிற்கிறீர்களே, இவ்வளவு காலம் எப்படி வாழ்கிறீர்கள்? காகபுசுண்டர் சொல்கிறார், பிரளய காலத்தில் நான்
பிரம்மத்தோடு ஒட்டி கொண்டு உயிர் வாழ்வேன். அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. துளசி ராமாயணத்தில் அந்த கதை இருக்கு. பெருமாள் கடைசியிலே உலகம் அழிகிற பொழுது பார்க்கடலில் அறுதியில் கொள்வார். கடைசி காலம் உலகம் பூரா அழிஞ்சு போச்சு, இவங்க தான் மிச்சம். திரும்ப உலகத்தை படைக்கணும். திருமாலுடைய உந்தியிலே இருந்து, நாபிக்கமலத்திலே இருந்து பிரம்மா வந்தார். பிரம்மா படைக்க ஆரம்பிச்சாரா, திருமால் பார்க்கடல்லேருந்து எந்திரிச்சாராம். அவர் காலில் சுண்டு வரல்ல ஒரு சித்தர் ஒட்டிக்கிட்டு இருந்தாராம். யாரா இதுன்னு பார்த்தா காகபுசுண்டர். சுண்டு வரல், அதனால புசுண்டர். காகம் வடிவிலே இருந்ததுனால காகபுசுண்டர். உலகம் அழிகிற பொழுது நான் திருமாலுடைய சுண்டு விரலிலே ஒட்டி கொண்டிருப்பேன் அப்படின்னு ஒரு வரலாறு. பிரம்மா மீண்டும் உலகத்தை படைக்கும் பொழுது காகபுசுண்டர் மீண்டும் காட்சி அளிப்பார். நமக்கு சுருக்கமாக என்ன தெரியணும் தெரியுமா? காகபுசுண்டர் ஒன்று சொல்றார் ஞான வாசிட்டத்தில், அதான் நம்மளுக்கு வேணும். நீண்ட காலம் வாழ வேண்டுமா? ஆமாம் சார். காலங்கடந்து இருக்க வேண்டுமா? ஆமாம் சார். மும்மலங்கள் நீங்கி பரிசுத்தமாயிருந்தால் யமன் உன் பக்கத்தில் வரமாட்டான். ஆணவன், கண்மம், மாயை 3 நம்மள்கிட்ட மொத்தமால இருக்கு. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை 3 அதிகமால இருக்கு. இதையெல்லாம் விட்டுட்டீன்னா உனக்கு எந்த காலத்திலும் சாவு கிடையாது. எவர் மனத்தில் ஆசை என்ற நெருப்பு இல்லையோ, எவர் மனம் நிர்மலமாய் இருக்குமோ, எவர் மனம் அமைதி உற்றிருக்குமோ அவரிடம் யமன் வரமாட்டான். நம்ம அப்படி இருந்தால் நம்மளும் அவ்வளவு காலத்துக்கு வாழலாம். வாசி யோகத்தினாலே, பிராணாயாமத்தினாலே, யோகத்தை அதாவது காற்றை அடக்கும் கலையினாலே நீண்ட காலம் வாழலாம் என்று சொல்லிக் கொடுத்து சாகாக்கலைக்கு ஒரு பிள்ளையார் சுழி போட்டவர் காகபுசுண்டர் என்ற சித்தர் என்று ஞான வாசிட்டம் கூறுகிறது. துளசி ராமாயணத்தில் ஒரு செய்தி. இந்த வால்மீகி ராமனை மனிதனாக கண்டார். கம்பர் ராமனை மனிதனாக தொடங்கி தெய்வம் ஆக்கினார். துளசி ராமனை முழுக்க முழுக்க தெய்வமாகவே கண்டார். துளசி ராமாயணத்தில் ஒரு செய்தி. ராமாயணத்தை படித்த கருடனுக்கு சந்தேகம் வந்துச்சான். கருடன் பல பேரை கேட்டாராம், யாரும் பதில் சொல்லலையாம். பிரம்மாட்ட போய் கேட்டாராம், எனக்கு ராமாயணத்தில் சந்தேகம் இருக்கு. பிரம்மா சொன்னாராம், சிவபெருமான் கிட்ட போய் கேள். சிவபெருமான்கிட்ட போய் கேட்டாராம். சிவபெருமான் சொன்னாராம், மேருமலையிலே ஒரு காக்கா வடிவத்திலே ஒரு சித்தர் இருப்பார், அவர்கிட்ட போய் கேள். அவருக்கு பெயர்தான் காகபுசுண்டர். நீலமலைன்னு ஒரு பகுதி. பறவைகளும் காக்கையிடம் ராமநாம உபதேசம் பெற்ற பகுதி. அந்த காக்கா எல்லாருக்கும் ராமநாமத்தை உபதேசம் பண்ணுதான். எங்கே? நீலமலையிலே. கருடன் அங்கே போனான். காகபுசுண்டரை பார்த்தான், வழிபட்டான். அந்த காக்கையினுடைய பார்வை பட்டதும் கருடனுக்கு இருந்த சந்தேகங்கள் அனைத்தும் தீர்ந்தன. உங்கள் வரலாறு என்ன என்று கருடன் கேட்டானாம். காகபுசுண்டர் வரலாறு சொன்னாராம். இதெல்லாம் துளசி ராமாயணம். முற்பிறவியில் நான் பிராமணனாக இருந்தேன். பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன், அவ்வளவுதான். பிரம்மத்தை எவன் வழிபாடு செய்கிறானோ, பிரம்மத்தை எவன் உணர்ந்தானோ, பிரம்மத்தை நோக்கி செல்வது தன் வாழ்க்கையின் நோக்கம் என்று அதற்காக எவன் முயல்கிறானோ அவனுக்கு பெயர் பிராமணன். நான் பிராமணனாயிருந்தேன். கோயிலில் அமர்ந்து ராமநாமம் ஜபித்தேன். என் குருநாதர் வந்தார். இந்த ராமநாமத்தில் ஈடுபட்டிருந்தமையினாலே குருநாதரை நான் பார்க்கவில்லை, அவரை வணங்கவில்லை. கோபம் வந்தது. குருநாதன் வந்தால் வணங்க வேண்டும், நீ வணங்கவில்லை, பாம்பு மாதிரி கிடந்தாய், அதனால் மலைப்பாம்பாக போ என்று எனக்கு சாபம் கிடைத்தது. நான் மலைப்பாம்பாக மாறி காட்டுப்பகுதியில் கிடந்தேன். கொஞ்ச காலமாயிற்று. அந்த விந்திய மலையிலே சாப நீக்கம் கிடைத்தது. அடுத்த பிறவி கைலாசத்துக்கு போனேன். கைலாசத்திலே லோமச முனிவரிடத்திலே உபதேசம் பெற்றேன். அவர் ஞானம்தான் சிறந்தது என்றார்.
நான் பக்திதான் சிறந்தது என்றேன். 2 பேருக்கும் பட்டிமண்டபம் வந்து விட்டது. அவர் என்னை நீ காகமாவாய் என்று சபித்தார். அந்த சாபத்தினாலே நான் இப்படி காகமானேன். பாட்டு சித்தர் நாராயணசாமி என்று ஒரு புண்ணியவான், அவர் இன்றைக்கு வாழக்கூடிய ஒரு சித்தர். அவர் இவரை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார். இவருடைய நூல்களில் முக்கியமானது 1000 பாடல்கள் கொண்ட ஒரு காவியம். அந்த காவியத்தில் பல செய்திகளை இவர் தெளிவாக பேசுகிறார். காகபுசுண்டர் என்பவருடைய நூல் அந்த காவியம் 1000. பல செய்திகள் இவரை பற்றி நமக்கு தெரிய இருக்கின்றன. பிரம்மத்திலே இருந்து சுயம்பாக தோன்றியவர். கடவுள் எப்படியோ அது மாதிரி அவ்வளவுதான். எப்பொழுது தோன்றினார் அதெல்லாம் தெரியாது. தோன்றியவர். காக வடிவம் எடுத்துக்கொண்டவர். வாளை பராசக்தியை வணங்கி அவளால் இரவாமை பெற்றவர். பராசக்தியின் கருணைக்கு எல்லை கிடையாது. ஓங்காரி என்பாள், அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவள், ஆங்காரியாகி ஐவரை பெற்றிட்டு கிரீம்காரத்துள்ளே இனிதமர்ந்தாளே என்பது திருமூலர் திருமந்திரம். வாடை சக்தியை வணங்கி சாகாமை பெற்றவர். வாசி என்று சொல்லக்கூடிய சாகா கல்வியை அறிந்து உணர்த்தியவர். பிரளய காலத்தில் மகாவிஷ்ணுவின் பாத சுண்டு விரலில் ஒட்டி கொண்டிருந்ததால் இவருக்கு அந்த புசுண்டர் என்ற பெயர் வந்தது. ஹரித்வாரில் இருந்து பத்ரிநாத்துக்கு போகிற வழி. இந்த பத்ரிநாத் கேதார்நாத் போகிறவங்கெல்லாம் ரிஷிகேஷ் கும்பிட்டு ஹரித்வார் கும்பிட்டு போகிறது உண்டு. அந்த ஹரித்வாரில் இருந்து பத்ரிநாத்து போகிற பாதையில் நீலமலைன்னு ஒரு மலை இருக்குது. அந்த நீலமலையிலே 2 காக்கைகள் இப்பொழுதும் தவம் செய்து கொண்டிருக்கின்றன. பாட்டு சித்தர் நாராயணசாமி ஐயா இதை பற்றி தெளிவாக எழுதுகிறார். அந்த பகுதி நீலமலை, அங்கேதான் காகபுசுண்டரும் அவர் மனைவி பகுலாதேவியும் அங்கே 2 காக்கைகளாக தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா? பாபாஜின்னு அடிக்கடி இந்த திரைப்படத்தில் நம்ம கேள்விப்படுறோமே, பாபாஜியினுடைய குகை இதற்கு பக்கத்திலே இருக்கிறது. நீலமலைக்கு பக்கத்திலே. எங்கே? ஹரித்வாரிலிருந்து பத்ரிநாத்து போகிற வழி. ஆச்சாள்புரத்திலே ஒரு காகபுசுண்டர் கோயில் இருக்கிறது. ஆச்சாள்புரம்னா எந்த ஊர்? அதுக்கு மனம் வந்த இடம்னு பேர். தக்கிருந்தீரென்று தாளால் அரக்கனை உக்கிருந்தொல்க உயர்வரை கீழிட்டு நக்கிருந்தீர் இன்று நல்லூர் பெருமணம் புக்கிருந்தீர் எமை போக்கருளீரே. ஞானசம்பந்த பிள்ளையாருக்கு 16 வயசு. 16 வயசிலே கல்யாணம். முதலில் மறுத்தார், அப்புறம் ஒப்புக்கொண்டார். பொண்ணுக்கு பேர் சொக்கியாருன்னு பேர். இது பெரிய புராணத்தில் இல்லை, கல்வெட்டுக்கல்ல இருக்கு. சொக்கியாருக்கு ஞானசம்பந்தருக்கும் கல்யாணம். வைகாசி மாதம் மூல நட்சத்திரம். கல்யாணம் முடிச்ச உடனே எல்லாரையும் அடைத்து கொண்டு கோயிலுக்குள் போனார். ஒரு ஜோதி உண்டாயிற்று. அத்தனை பேரையும் ஜோதிக்குள் செலுத்த வேண்டும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னறிக்கு உய்ப்பது வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே என்று தொடங்கி 11 பாடல்கள் பாடி இதை படித்தால் பாவம் பறையுமே என்று முடித்தார். எல்லோருடைய பாவங்களும் தொலைந்து போயின. அதனாலே எல்லோரும் இறைவன் திருவடியில் ஜோதியில் கலந்தார்கள் என்று ஒரு செய்தி உண்டு. இது ஆச்சாள்புரம். இந்த ஊருக்கு ஆச்சாரியபுரம், பின்னாலே அது ஆச்சாள்புரமாக மாற்றப்பட்டு விட்டது. இந்த ஊரில் இன்னொரு செய்தியும் சொல்வார்கள். திருஞான சம்பந்த பிள்ளையார் எல்லாரையும் ஜோதியில் கலக்கச் செய்தார். கோயிலுக்கு வெளியிலே ஒரு பெண் நின்று கொண்டு சுவாமி என்று அழைத்தாள். சாமி திரும்பி பார்த்தார். நான் வீட்டுக்கு விளக்கா இருக்கிறேன், நான் கோயிலுக்குள்ள வரலாமா? சாமி சொன்னாராம், பெரும் நெருப்புக்கு ஈரம் கிடையாது, உள்ளே வா. உள்ளே வந்தாள். அவளும் இறைவனுடைய ஜோதியில் கலந்து விட்டாள். இது புலவர் புராணத்தில் இருக்கிறது, பெரிய புராணத்தில் இல்லை. அந்த ஊர் ஆச்சாள்புரம். ஆச்சாள்புரத்தில் தமிழ்நாட்டில் காகபுசுண்டருக்கு தனியாக ஒரு கோயில் இருக்கிறது. அதே மாதிரி சிதம்பரத்திலிருந்து
கடலூர் போகிற வழியில் ஆலப்பாக்கம்னு ஒரு ஊர். அந்த ஆலப்பாக்கத்திலே புசுண்டலிங்கேஸ்வரர் கோயில். காகபுசுண்டர் சிவபெருமானுடைய லிங்க வடிவத்தில் காட்சி கொடுக்கிறார். பல பெருமக்கள் சென்று வழிபாடு செய்து வருகிறார்கள். சின்ன சேலம்னு ஒரு ஊர் விழுப்புரத்துக்கிட்ட. தென் பொன் பரப்பின்னு அங்கே ஒரு சின்ன கிராமம். அங்கே ஒரு காகபுசுண்டர் கோயில். அந்த சிவலிங்கம் 16 பட்டைகளோடு காட்சியளிக்கிறது. தமிழ்நாட்டிலே நிறைய கோயில்கள் இவருக்காக அமைக்கப்பட்டன. இந்த நாகப்பட்டினத்துக்கு பக்கத்திலே வடக்கு பொய்கை நல்லூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. நல்ல மக்கள், இலக்கிய ஈடுபாடு அதிகம் கொண்டவர்கள். இந்த வடக்கு பொய்கை நல்லூரில் கோரக்கருக்கு சமாதி இருக்கிறது. அங்கே இருந்து கொஞ்ச தூரம் போனால் ஒரு சின்ன காடு. அந்த காட்டுக்கு பெயர் காகபுசுண்டர் வனம். அந்த காட்டிலே ஒரு அம்மன் கோயில், பால்மொழி அம்மன். வாலை பராசக்தி பால்மொழி அம்மனாக அங்கே வீற்றிருக்கிறாள். எல்லோரும் போய் வழிபாடு செய்கிறார்கள். இது தவிர தென்பாண்டி பக்கத்திலே ராஜபாளையத்தில் இருந்து தென்காசி போகக்கூடிய பகுதியில் திருவழுக்குப்பாறை அப்படின்னு ஒரு சின்ன மலை. அது காகபுசுண்டர் தவமிருந்த மலை என்று ஞானிகள் பேசுகிறார்கள். அங்கே ஒரு அம்பாள் தலையிலே அமிர்த கலசத்தோடு காட்சியளிக்கிறாள். அவள் வாலை என்று வழிபாடு செய்கிறார்கள். அம்மையினுடைய தவக்கோலம் என்று வழிபடுகிறார்கள். காகபுசுண்டர் தவமிருந்த மலை ராஜபாளையத்திலே இருந்து தென்காசி போகக்கூடிய வழியில் உள்ள திருவழுக்குப்பாறை. அதையெல்லாம் விட ரொம்ப சிறப்பு திருக்கூடல் மலை. மதுரையிலே திருப்பரங்குன்றத்துக்கு பக்கத்திலே திருக்கூடல் மலை. காகபுசுண்டர் அங்கே வசித்தார். மச்சேந்திர சித்தர் என்ற நாதருக்கு இரவா நிலை தந்தார். இங்கேதான் கட்டிகுளம் மாயாண்டி சுவாமிகள் வாழ்ந்தார்கள். இங்கேதான் சோமப்பா சுவாமிகள் சமாதி அடைந்தார். மதுரையிலிருந்து திண்டுக்கல் போற பாதையில நாகமலைன்னு ஒரு சின்ன கிராமம் இருக்கு. காகபுசுண்டர் தவம் செய்த தலம் என்று பேசுகிறார்கள். அங்க மேல ஒரு ஊத்து இருக்கு. அந்த ஊத்திற்கு காக்கா ஊத்துன்னு சொல்றாங்க. அந்த ஊத்து ஒரு மரத்தின் அடியில இருந்து புறப்படுது. ஒரு 50-60 அடி ஓடி வருது. அடுத்த மரத்தின் கீழே போய் மறைஞ்சிருது. காக்கா ஊத்துன்னு பேர். இன்றைக்கும் மதுரையில இருந்து திண்டுக்கல் செல்லக்கூடிய வழியில் நாகமலைங்கிற ஊர்ல இது இருக்கிறது. நாமக்கல்லுக்கு பக்கத்திலே கொல்லிமலைன்னு ஒரு ஊர். பல சித்தர்கள் வாழக்கூடிய இடம். கொல்லிப்பாவை என்று ஒரு பாவை இருப்பதாக நம்முடைய தமிழ் பெருமக்கள் வழிபாடு செய்த ஸ்தலம். காகபுசுண்டர் குகைன்னு ஒன்று இருக்கு கொல்லிமலையிலே. அரப்பளீஸ்வரர் கோயில். அரப்பளீஸ்வரர் கோயிலில் இருந்து ஆகாச கங்கைக்கு போற வழி. ஆகாச கங்கை ஒரு பெரிய அருவி. அரப்பளீஸ்வரர் கோயிலில் இருந்து ஆகாச கங்கைக்கு செல்லக்கூடிய பாதையில் ஒரு குகை இருக்கிறது. காகபுசுண்டர் குகை என்று பேசுகிறார்கள். நம்ம மாணிக்க வாசக சுவாமிகளுக்கு அருள் கிடைத்த இடம் உத்தரகோசமங்கை. பக்தரெல்லாம் பார்மேல் சிவபுரம் போல் கொண்டாடும் உத்தரகோசமங்கை ஊர் என்று பேசுகிறார் மாணிக்க வாசகர். ராமநாதபுரத்துக்கு பக்கத்திலே உத்தரகோசமங்கை. உத்தரம்னா வடக்கு, கோசம்னா உடம்பு. உடம்புல வடக்கு பக்கத்திலே தலையிலே மேலே இருக்கக்கூடிய பகுதி உத்தரகோசமங்கை என்று யோகிகள் பேசுகிறார்கள். இந்த உத்தரகோசமங்கையில் தான் மரகத நடராஜா இருக்கிறார். உத்தரகோசமங்கையில் காகபுசுண்டர் ஜோதி வடிவாய் காட்சி அளிக்கிறார் என்று சில நூற்களில் கூறப்பட்டிருக்கிறது. அப்புறம் திருமலை ராயன் பட்டினம். அங்கே ஒரு காளி, ஆயிரங்காளியம்மன் அதுக்கு பேரு. எல்லாம் 1000 படைப்பாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு முறை பூஜை. 1000 பழத்தை எடுத்தா 1000, லட்டு எடுத்தா 1000, அல்வாவை இருந்தா 1000 பொட்டலாம், எல்லாம் 1000. அம்பாள் திருமேனியை உள்ள வச்சிருப்பாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு கத்தம் எடுப்பாங்க. ஆயிரங்காளியம்மன். அங்கே பகுலாதேவிக்கு ஒரு கோயில் இருக்கு. காகபுசுண்டருக்கும் பகுலாதேவிக்கும் கோயில் இருக்கிறது. அருட்கூடம் என்று அதற்கு பெயர். நற்பவியானந்த சுவாமி
அப்படின்னு ஒரு புண்ணியவான் அந்த இடத்தை கட்டி வழிபாடு செய்து சிறப்பான ஒரு தன்மைக்கு அதை கொண்டு செல்கிறார். இது திருமலராயம்பட்டணத்தில். இந்த காகபுசுண்டருக்குத்தான் எத்தனை கோயில்கள். இந்த சித்தர் எல்லா இடத்திலும் பரவி நிற்கிறார். திருவண்ணாமலைக்கு பக்கத்திலே பர்வதமலை, பர்வதமலைக்கு பக்கத்திலே பெரிய குளம், பெரிய குளத்திலே காக்கா ஆசிரமம், காக்கா ஆசிரமம். அங்கே ஒரு கோயில், ஒரு தியான மண்டபம், தருமலிங்க சுவாமி என்பவர் அதை கட்டி இருக்கிறார். அதுவும் இந்த காகபுசுண்டருக்கான திருக்கோயில். நம்ம கோயம்புத்தூருக்கு பக்கம் மாஸ்டிக் கவுண்டன்பதின்னு பேரு. கோவைக்கு பக்கத்திலே மாஸ்டிக் கவுண்டன்பதி. அங்கே ஒரு அம்மன் ஆலயம், காகபுசுண்டர் வழிபாடு. ஒரு பெண் சித்தர் அங்கே இருந்து வழிபாடு செய்கிறார். காகபுசுண்டர் இவ்வளவு சிறப்பானவர். அவர் எழுதிய நூற்கள் பெருநூல் காவியம்னு 1000 பாட்டு. அது உரையோடு வெளிவந்து விட்டது. பாட்டு சித்தர் நாராயணசாமி அதை உரையோடு வெளிப்படுத்தி இருக்கிறார். காய சித்தி, ரசவாதம், நோய் நீக்கும் முறை, அடுத்தவர் கண்ணில் படாமல் இருத்தல் அப்படின்னு கிட்டத்தட்ட 700-800 செய்திகள் இந்த பெருநூல் காவியத்தில் குறிப்பாக சொல்லப்படுகின்றன. காகபுசுண்டர் ஞானம் என்பது, காகபுசுண்டர் உபனிஷதம் 31, காகபுசுண்டர் காவியம் 33, காகபுசுண்டர் குறள் 16, காகபுசுண்டர் நாடி என்று பல நூற்கள் காகபுசுண்டருடைய பெயராலே வெளிவந்திருக்கின்றன. இவர் எல்லாருக்கும் மூலமானவர். அதனாலே இவரை வழிபாடு செய்கிறார்கள். 18 சித்தர்களுக்குள் இவர் வராவிட்டாலும் அதுக்கு மேற்பட்டவராக விளங்குகிறார். சித்தர்கள் வரிசையில், பழைய சித்தர்கள் வரிசையில் தலையாயவர் காகபுசுண்டர். நம்ம ஒரு பழக்கம் வச்சிருக்கோம். இந்த பழைய சித்தரில் ஒன்று, இப்போ இருக்கிற சித்தர்களில் ஒன்று. இந்த 2 பேரையும் எடுத்து பேசிக்கிட்டே போகிறது நம்முடைய பழக்கம். காகபுசுண்டர் பழைய சித்தர். இப்போ உள்ள சித்தர்களில் அடுத்து நாம் பார்க்க இருப்பவர் சிறப்பான ஒரு சித்தர், சட்டிச்சாமி சித்தர்னு பேர். பாண்டிச்சேரியிலே அவரை பற்றி ஒரு செய்தி அண்மையில் தெரிந்தது. பாண்டிச்சேரியிலேருந்து கொஞ்ச தூரத்தில் ஏனாதி மங்கலம்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த ஏனாதி மங்கலம் கிராமத்தில் ஒரு முருகன் கோயில். அந்த முருகன் கோயிலிலே ஒரு முருகன் அடியார். அவர் வருவார், கோயில் வாசப்படியிலே படுத்து கிடப்பார். பேர் என்ன தெரியாது, எங்கேருந்து வந்தார் தெரியாது. யாராவது சாப்பாடு கொடுத்தால் சாப்பாடு, இல்லைன்னா கவலையே கிடையாது, பட்டினி. முருகப்பெருமானை வழிபட்டு கொண்டு முருகன் கோயிலிலே வாசப்படியிலே படுத்து கிடப்பார். பக்கத்திலே ஒரு திண்ணை, சில சமயம் திண்ணையில் படுத்து கிடப்பார். ஊர் மக்கள் உணவு கொடுப்பார்கள். ஒரு ஞானிக்கு உணவு கொடுத்தால் அதுக்கு பலன் ரொம்ப அதிகமாக. 1000 கோயில் கட்டுறதை விட, எத்தனையோ அந்தணர்களுக்கு அன்னதானம் செய்வதை விட, ஒரு ஞானிக்கு ஒரு பகல் உணவு கொடுப்பது சிறப்புன்னு திருமூலர் பேசுகிறார். அகரம் 1000 அந்தணர் கீயிலன், சிகரம் 1000 செய்து முடிக்கிலன், பகரும் ஞானி பகல் உன் பலத்துக்கு நிகரில்லை என்பது நிச்சயம்தானே. திருமூலர் திருமந்திரம். ஊர் மக்கள் இந்த சாமியாருக்கு என்ன பேரு? முருகன் அடிமையின். இவருக்கு எல்லாரும் சாப்பாடு போட்டாங்க. அந்த ஊரில் ஒரு பணக்காரர். எப்போவுமே இந்த பணத்தில் ஒரு கெட்டது என்ன தெரியுமா? பணம் சேர 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 இன்னும் சேர்க்கணுங்கிற ஆசை கூடிக்கிட்டே இருக்கும். நம்ம இட்லி சாப்பிட்றோம், 4 இட்லி சாப்பிட்டா 5வது இட்லி சாப்பிடணுங்கிற ஆசை குறையும். 6வது இட்லி சாப்பிடணுங்கிற ஆசை இன்னும் குறையும். அந்த விருப்பம் குறையும். சாப்பிட 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 அது குறையும். இந்த பணத்தில் மட்டும் சேர்க்க 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 இன்னும் சேர்க்கணுங்கிற ஆசை கூடிக்கிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம குன்னக்குடி சாமி அழகா சொல்லுவார், மனித ஜாதிக்கு தீராத நோய் ஒன்று உண்டாகி இருக்கிறது, மாறாத சாபம், இறங்காத விஷம், அதுக்கு பேரு பணம். ஏனாதி மங்கலம். அங்கே ஒரு பணக்காரர் இன்னும் பணம் சேர்க்கணும், இன்னும் பணம் சேர்க்கணும். என்னமோ போகிற போது எல்லாத்தையும் மூட்டை கட்டி கொண்டுகிட்டு போகிற மாதிரி. இந்த கோயிலில் முருகனுக்கு இவ்வளவு அலங்காரம் பண்ணியிருக்காங்களே, இவ்வளவு நகை போட்டிருக்காங்களே, அதை எப்படியாவது ஆள் வச்சு திருடணும்.
கடைசி அதை யோசிச்சார். ஒரு ஆளை பிடிச்சார், அந்த ஆள்கிட்ட விஷயத்தை சொன்னார். வழக்கம் போல அவன் அன்னைக்கு ராத்திரி வந்தான், மதில் சுவர் ஏறி உள்ள குதிச்சான். உள்ள குதிச்சு வேற சாவி போட்டு திறந்து முருகப்பெருமானுடைய திருமேனியில இருந்த நகைகள், உள்ளே இருந்த நகை எல்லாத்தையும் எடுத்து பொட்டலம் கட்டினான். இதெல்லாம் எப்போங்கிறீங்க? கிட்டத்தட்ட 120 வருஷத்துக்கு முன்னால எல்லாத்தையும் பொட்டலம் கட்டி விட்டான். கட்டி திரும்ப மதில் சுவரில் ஏறி வெளியில குதிக்கணும். வெளியில குதிச்சானா நம்ம முருகன் அடியார் அந்த இடத்துல படுத்து கிடந்தார். இவருக்கு பக்கத்துல குதிச்சிட்டான். குதிச்ச பொழுது பயந்து போய் ஒரு கயிறு தொங்குனுச்சு. அந்த கயிற்றை வேகமா இழுத்து விட்டான். கீழே விழுகிற பொழுது என்னமாவது கைக்கு கிடைச்சா பிடிப்போம் இல்ல, அந்த கயிற்றை பிடிச்சி விட்டானா அந்த கயிறு என்ன தெரியுமோ? கோயில் மணியினுடைய கயிறு. இவன் பிடிச்ச உடனே மணி வேகமா அடிச்சிருச்சு. அடிச்ச உடனே ஊர்க்காரங்கள்லாம் வந்துட்டாங்க. திருடன் என்ன பண்ணா, அப்படியே எடுத்த மூட்டையே இந்த முருகனடியார் பாதத்தில் போட்டுவிட்டு ஓடி போயிட்டான். ஊர் மக்கள் எல்லாம் வந்து பார்த்தார்கள். அந்த காலம் கோயிலில் மணி அடிச்சா எல்லாரும் வந்துடுவாங்க. வந்து பார்க்கறாங்க, முருகனடியார் நல்லா தூங்குறார். கால் மாட்டில் முருகனுடைய நகைகள் எல்லாம் கிடக்கு. என்ன தோணும்? இவர் தான் எடுத்திருப்பார்னு தோணும். எந்த பணக்காரர் ஏற்பாடு பண்ணாரோ அவரும் வந்துட்டார். அடப்பாவி, நம்ம திட்டத்தை கெடுத்து விட்டானே இந்த சாமியார், அதனால இவனை அடி வாங்க வைக்கணும் சொல்லிவிட்டார். இவன் தான் திருடி இருப்பான். எல்லாரும் இந்த புண்ணியவானை முருகன் அடியாரை, ஒரு பெரிய சித்தரை நன்றாக அடித்தார்கள். நம்ம ஊர்ல இந்த தர்ம அடி அடிக்கணும்னா ரொம்ப பேர் வந்துடுவான். எல்லாம் சேர்ந்து பாவம் அவரை மிக அடித்தார்கள். உடம்பெல்லாம் காயம், இடியும் மழையும் வந்தது. எல்லாம் வீட்டுக்கு ஓடி போயிட்டாங்க. இவர் வெளியில வந்து அப்படி நிற்கிறார். உடம்புல ரத்தம் ஒரு பக்கம், மழை தண்ணி ஒரு பக்கம், ஒன்றும் பேசல. ஏதோ இப்பிறவி எடுப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து மூண்டதுவே. இப்போ நான் ஒன்றும் தப்பு பண்ணலை. கடவுள் ஒரு காலம் தப்பா தண்டனை கொடுக்க மாட்டார். ஒருவேளை போன பிறவியில யாருக்கு என்ன பண்ணனோ தெரியல, அதான் இந்த அடியெல்லாம் எனக்கு. அப்படியே நிற்கிறார். பக்கத்தில் ஒரு பையன் வேகமா ஓடி வந்தான். இந்த சாமியாரை பார்த்தான். கையில ஒரு சட்டி கொண்டாந்தான். சட்டியை கொடுத்தான். சாமி, இதான் தலைக்கு தொப்பி, வச்சுக்கிடுங்க, இங்க இருக்காதீங்க, இங்க இருந்தால் இவர்கள் உங்களை கொன்று விடுவார்கள். பாண்டிச்சேரிக்கு போங்க, எங்க பெரியப்பா வீடு இருக்கு, அங்க போய் இருங்க. தம்பி, பாண்டிச்சேரிக்கு எப்படி போறது? நேர போங்க, திரும்புங்க, வலது பக்கம் திரும்புங்க, கடற்கரை மாதிரி வரும், கொஞ்ச தூரம் நடங்க, பாண்டிச்சேரி வந்துடும். சரி, இறைவன் வழிகாட்டுகிறான். இந்த ஏனாதி மங்கலத்தை விட்டு செல்ல வேண்டும் என்று இறைவன் வழிகாட்டுகிறான். அந்த பிள்ளைய பிடிச்சார், ஒரு முத்தம் கொடுத்தார், புறப்பட்டார். முருகன் அடியார் தலையில சட்டி கவுத்திருக்கு, வேற எதுவும் கிடையாது. கட்டின கோவனா ஒரு துண்டு, தலையில சட்டி, இதுதான் அவருக்கு உரிய சொத்துக்கள். நேர பாண்டிச்சேரிக்கு வர்றார். எத்தனை ராத்திரி நடந்தார் தெரியாது, எங்கே படுத்து கிடந்தார் தெரியாது. வந்தார், பாண்டிச்சேரிக்கு வந்தாச்சு. சித்தாந்த சாமி கோயில். பாரதியார் பாடுவார், சித்தாந்த சாமி திருக்கோயில் வாசலில் தீப ஒளிகள் உண்டாம். அந்த சித்தாந்த சாமி, அவருக்கு பேரு சித்தானந்த சாமி, பின்னால சித்தாந்த சாமின்னு மாற்றி விட்டாங்க. அந்த கோயிலுக்கு வந்துட்டார் நம்முடைய முருகன் அடியார். தலையில சட்டியை கவுத்துக்கிட்டு வந்துட்டாரா. அங்க கோயில்ல சாப்பாடு, அன்னதானம் நடக்குது. ஒருத்தன் கூப்பிட்டான், சாமி இங்க வந்து சாப்பிடுங்க. வரிசையில வந்து உட்கார்ந்துட்டார். எல்லாருக்கும் இலை போட்டாச்சு. இவருக்கு வர்ற பொழுது இலை தீர்ந்து போச்சு. உள்ள எடுக்க போனான். சாப்பாடு பரிமாறுறவன் சொன்னா, சாமி சட்டி வச்சிருக்கில்ல, அதுல வாங்கிக்கோ. தலையில இருந்த சட்டியை வெளியில எடுத்தார், கழுவினார், பிச்சை ஏந்தினார். எல்லாம் சட்டியில, சாதமும் அதுல, சாம்பாரும் அதுல, குழம்பும் அதுல, பத்த குழம்பு, ரசம், பாயாசம். என்ன வயிற்றுல என்ன தனித்தனியா இடமா இருக்கு? எல்லாம் ஒன்னாத்தானே போகுது. எல்லாத்தையும் வாங்கினார். சிவார்ப்பணம். சன்னியாசிக்கு எப்பவும் நாச்சுவை இருக்கப்படாது. எவனுக்கு நாக்கு சுவை அதிகமா இருக்கோ அவனுக்கு படிப்பு ஏறாது.
நல்லா சாப்பிட பழகிட்டா படிக்கிறதுக்கு மூளை போகாது. ஏன் தெரியுமில்ல? நிறைய சாப்பிட்டா ஜீரணத்துக்கு ரத்தம் போயிடும், மூளைக்கு போகாது. அதுக்காகத்தான் படிப்பு நேரத்தில் மென்மையாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளைத்தான் சாப்பிடணும். இவர் என்ன பண்ணுறார்? சாமியார். இவருக்கு உணவு தேவையே கிடையாது. சட்டியில் வாங்கி சாப்பிட்டாரா? எல்லாரும் சொல்லிவிட்டான் இவருக்கு பேர் சட்டிச்சாமி. கழுவி தலையில் கவுத்துக்கிட்டார். மடத்துக்கு போகிறார். சித்தாந்த சாமி மடம். ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துக்கிட்டார். வீடு வாசல் இருந்தால் தானே. இப்போ வானமே கூரை. ஒரு மடத்தில் ஓரத்தில் உட்கார்ந்துக்கிட்டார். சில பச்சிலைகளை எடுத்து வருவார். யாருக்காவது வியாதி இருந்தால் அந்த பச்சிலைகளை பயன்படுத்துவார், நோய் தீரும். ஒருத்தனுக்கு சித்தப்பிரமை. குளத்தில் உள்ள தண்ணியை எடுத்துக்கிட்டு வந்தார். இந்த தண்ணியை குடிச்சான். சட்டியை அவன் தலையில் வச்சார். 2-3 நாளைக்கு அவனை பக்கத்திலே இருந்தார். சித்தப்பிரமை தீர்ந்து போச்சு. எல்லாருக்கும் ஆச்சரியம். சட்டிச்சாமி பெரிய ஞானி. பாண்டிச்சேரியிலே நிறைய சித்தர்கள். பாண்டிச்சேரி சித்தர்கள் 60க்கும் மேற்பட்டவர்கள். இந்த சாமி அங்கே வாழ்கிறார். ஒரு இனிப்பு கடை, பூந்தி வியாபாரம். சாமி வேகமாக போறார். இவ்வளவு பூந்தியை அள்ளுறார். கொஞ்சத்தை இருந்தவனுக்கு கொடுத்தார், கொஞ்சத்தை தெருவில் நாய்க்கு கொடுத்தார், கொஞ்சத்தை இவர் சாப்பிட்டார். பூந்தி கடைக்காரன் பேசாமல் இருக்கிறான். ஏன் தெரியுமில்ல? சாமி வந்து பூந்திகளை கை வச்சிட்டார்னா அன்னைக்கு வியாபாரம் அருமையாக நடக்கும். இது தங்க கை. அதே மாதிரி அன்னைக்கு வியாபாரம் அருமையாக நடக்குது. திருவண்ணாமலையிலே சேஷாத்திரி சுவாமிகள் வந்து ஒரு கடையிலே உள்ள பொருளை தொட்டு விட்டால் அன்னைக்கு கடையிலே வியாபாரம் அமோகமாக நடக்கும். அதனால அவருக்கு தங்கக்கை சேஷாத்திரின்னு பேர் கொடுத்தாங்களாம். அதே மாதிரி இவருக்கு இப்போ தங்கக்கை சட்டிச்சாமியார். எங்கே சாப்பிடுவார்? பிடிச்ச வீட்டில் தான் சாப்பிடுவார். பணக்காரர் வீடுன்னு போக மாட்டார், ஏழை வீடுன்னு விலக மாட்டார். இவர் வந்து சாப்பிட்டார்னா அந்த வீட்டிலே அதுக்கப்புறம் வறுமை வராது, செல்வ நலன் சேரும். சட்டியிலே உணவு. அருகிலே உள்ளவர்களுக்கு பல கவளம் கொடுப்பார், இவர் ஒரு கவளம் சாப்பிடுவார். ஒரு சமயம் வயல்வெளியில் சட்டிச்சாமி படுத்து நிம்மதியாக தூங்குறார். ஒரு 4-5 பசங்க ஒரு விளையாட்டாக அந்த பக்கம் வந்தவன் என்ன பண்ணா, ஒரு பாம்பு ஒன்றுச்சு. பாம்பை அடிச்சிட்டாங்க. அடித்த பாம்பை தூக்கி போட வேண்டியதானே. தூக்கிக்கிட்டு வந்தா இந்த சாமி தூங்கிக்கிட்டு இருக்காரா, இவர் கழுத்தில் பாம்பை போட்டுட்டு ஒளிஞ்சு நிற்கிறாங்க. சாமி கவலைப்படாமல் முழிச்சார். பாம்பை ஒரு பார்வை பார்த்தார். பாம்பு தலையை தூக்குது. இந்த பசங்களுக்கு பயமா போச்சு. செத்த பாம்புல எப்படி எந்திரிக்குது? ஞானியின் பார்வை. பாம்பு அப்படி எந்திரிச்சுது. சாமி கழுத்தில் பாம்பு படம் எடுக்குது. அட, பரமசிவனை பார்த்தாப்புல இருந்துச்சு. கண்ணதாசன் சொல்லுவார், பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. கருடன் சொன்னது இருக்கும் இடத்தில் இருந்தால் எல்லாம் சௌக்கியமே. அது மாதிரி பரமசிவன் கழுத்திலே பாம்பு மாதிரி சட்டிச்சாமி கழுத்திலே இந்த பாம்பு. சிறுவர்கள் ஓடி வந்தார்கள். சாமி வாரையும் திட்டலை, ஒன்றும் சொல்லலை. அந்த பாம்பை எடுத்தார், மரத்திலே பொந்துக்குள்ள விட்டார். பொந்துக்குள்ள பாம்பு போயிடுச்சு. அப்படி கையை வச்சார், பொந்தும் மூடிக்கிச்சு. எல்லாருக்கும் ஆச்சரியம். வழிபட வந்தார்கள். சாமி பெரிய ஞானியின் ஊரே திரண்டு வருது. இந்த பையங்க சொன்ன உடனே காலில் விழுந்தார்கள். சாமி ஓடி போயிட்டார். எங்கே ஓடினார் தெரியாது. என் காலில் யாரும் விழ வேண்டாம். சாமி ஓடி போயிட்டார். எங்கே ஓடினார் பாண்டிச்சேரிக்காரங்களுக்கு தெரியாது. பழனியில ஒரு சமாதி இருக்கு சட்டிச்சாமிக்கு. செட்டிநாட்டிலே தேவகோட்டையிலே ஒரு சமாதி இருக்கு சட்டிச்சாமிக்கு. அவர் யாரு? பேரெல்லாம் ஒன்றும் தெரியாது. பழனிக்கு போனாரா தெரியாது. சாதுக்கள், சந்நியாசிகள், சித்தர்கள் ஒரு ஊரில் சமாதி ஆவார்கள், திரும்ப எழுந்திருப்பார்கள். இந்த ஜீவ சமாதின்னு சொல்கிறோம் பாருங்க. சில பேர் அதை தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஜீவ சமாதின்னு சொன்னால் உயிரோட கொண்டே சமாதியில் வச்சு விடுறதுன்னு. அதெல்லாம் கிடையாது. உயிரோட சமாதியில் வைக்கிறது கிடையாது. இந்த உயிர் வெளியில் போகாம அவர்கள் உடம்புக்குள் இந்த உயிரை ஒடுக்கிக் கொள்கிறார்கள். நமக்கெல்லாம் உடம்பை விட்டுட்டு உயிர் வெளியில் போயிடும். அதனால இதுக்கு பணம்னு பேர் வச்சு போடுறோம்.
அவர்கள் உடம்புக்கு உள்ளே உயிரை ஒடுக்கிக் கொள்வார்கள். அந்த உடம்பை அப்படியே கொண்டே வைக்கலாம், திரும்பவும் எழுவார்கள். அந்த வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் செத்தார் எழுகின்ற திருநாள் அடுத்தது அப்படின்னு வள்ளற் பெருமான் பேசுவார். யாரையும் எரிக்காதே, புதைத்து வை அப்படின்னு பேசுவார். பணம் புதைக்க சம்மதிப்பீர், பிணம் புதைக்க சம்மதியீர் அப்படின்னு சொல்லுவார். சித்தர்கள் அப்படியே உடம்புக்குள்ளேயே அந்த உயிரை ஒடுக்கிக் கொள்வார்கள். அதுக்கு பேரு தான் ஜீவசமாதின்னு பேரு. சித்தராக இருக்கக்கூடிய சட்டிச்சாமி பழனியிலே ஒரு சமாதி, தேவகோட்டை பகுதியிலே நடனமாடினார். நடமாடுவார், நடனமும் ஆடுவார். கையில் அந்த சட்டி, அதுதான் சாமிக்கு அடையாளம். ஒரு செட்டியார் வீட்டில் சாப்பிட போனாராம். அந்த செட்டியாருக்கு ரொம்ப நாள் குழந்தை கிடையாது. சாமி காலில் வந்து விழுந்தார். சாமி என்ன சொன்னார் தெரியுமா? கந்த சஷ்டி விரதம் இரு. செட்டியார் விரதம் இருந்தார். 7வது நாள் காலையில் சாமி வந்து சாப்பிடணும்னார். சரின்ட்டார் சட்டிச்சாமி. செட்டியார் 6 நாள் பட்டினி, முழு பட்டினி. 7ஆம் நாள் காலையில் ஒரு 50 பேருக்கு சாப்பாடு தயாராகி இருக்கு. சட்டிச்சாமி புறப்பட்டு வந்தார். இவருக்கு மகிழ்ச்சி, ஒரு ஞானி நம்ம வீட்டில் சாப்பிட போறார். வந்தவர் என்ன பண்ணார்? அடுத்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டார். அந்த வீட்டுக்காரருக்கு அதிர்ஷ்டம், அவர் சாப்பாடு போட்டு விட்டார். இவருக்கு வருத்தம், நமக்கு வந்த சாமி அங்க போயிட்டாரு. வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது, நமக்கு கிடைக்கலையே. இந்த சாமிக்கு பிட்சை போடக்கூடிய புண்ணியம் பாக்கியம் நமக்கு கிடைக்கலையே. வருத்தப்பட்டார். சாமி அந்த வீட்டில் சாப்பிட்டு இங்கே வந்தார். இவரை பார்த்தார், என்ன சாப்பிடலாமா? இவருக்கு ஒன்றும் புரியலை. அங்கே சாப்பிட்ருப்பார்ல, நம்ம வீட்டில் பேரு பண்ண போறார், கையை நினைக்க போறார், அவ்வளவுதான். வருத்தப்பட்டார். உள்ள வா. சாமி உள்ள வந்தார், உட்கார்ந்தார். இலை போட்டாச்சு. நிறைய வை, நிறைய வை, சாப்பாடு நிறைய வை. நிறைய சாப்பாடு வச்சாங்க. அந்த சாப்பாட்டை பார்த்தா அவ்வளவு சாப்பாடு, 5 ஆள் சாப்பாடு. சாமி ஒரு பக்கரானங்கள் டேம் கட்டினார். சாம்பார் ஊத்து, ஒரு மூச்சை இழுத்து விட்டார், அவ்வளவு சாப்பாடும் உள்ள போயிடுச்சு. அடுத்து ஒரு 5 ஆள் சாப்பாடு ரசத்தில் போயிடுச்சு. வீட்டுக்காரர் செட்டியார் காலில் விழுந்தார், கும்பிட்டார். சாமியும் மன்னிச்சுக்கிடுங்க. சாமி சிரிச்சபடி ஓடி போயிட்டார். நிறைய வை, நிறைய வை, சாதத்தை நிறைய வை இல்லை, உன் வீட்டில் பிள்ளைகள் நிறைய எனக்கு வை. அந்த குடும்பத்தில் 9 குழந்தைகள் பிறந்தன. திருப்பெருந்துறையிலே உள்ள காட்சியை தேவகோட்டையில் காட்டினார் சட்டிச்சாமி. சட்டிச்சாமி என்ற சித்தருக்கு ஒரு சமாதி கோயில் எழுப்பப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 80-90 ஆண்டுகளாக தேவகோட்டையில் வழிபடப்பட்டு வருகிறது. சித்தர்களில் குறிப்பிடத்தக்கவராக ஏழைகளோடு ஏழைகளாக தெரிந்தவர் சட்டிச்சாமி சித்தர். பகவான் ராமகிருஷ்ணரால் போற்றப்பட்டவர் திரைலிங்க சுவாமிகள். பவதாரிணியின் வடிவம் இவர் என்று ராமகிருஷ்ணர் எழுதுகிறார். காசிக்கு சென்று வரக்கூடியவர்களை பார்த்து, நீங்கள் திரைலிங்க சுவாமியை தரிசித்தீர்களா? அவர் உடம்புதான் பரமஹம்சருக்குரிய எல்லா அடையாளங்களையும் பெற்றிருக்கிறது அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சரே சொன்னார். அந்த திரைலிங்க சுவாமிகள் காசியில் சமாதியான பிற்பாடு மதுரையில் வந்தார், தோன்றினார், தமிழ்நாட்டில் வாழ்ந்தார். அவருக்கு இந்த ஊரில் குழந்தையானந்த சுவாமின்னு பேர். கிட்டத்தட்ட 1627 இருந்து 1932 வரைக்கும் ஒரு 300 ஆண்டுகள் அவர் வாழ்ந்திருக்கிறார். பல இடங்களில் சமாதியாகி மீண்டும் எழுந்திருக்கிறார். குழந்தையானந்த சுவாமிகள் மதுரையில் வாழ்ந்த காலத்தில் ஒரு பெண் அவர் காலில் போய் விழுந்தாள். சுவாமி, எங்கள் வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியா இல்லை, நீங்கள் தான் காப்பாற்றணும், நான் வேற யாரையும் கேட்க முடியலை, மீனாட்சி காலில் விழுந்தேன், நீங்கள் மீனாட்சியினுடைய பிள்ளை, உங்கள் காலில் வந்து விழுந்திருக்கிறேன். அப்படி பார்த்தார். என்ன வேணும்? தாலி பிச்சை தானே, மீனாட்சி கொடுத்துட்டா உன் கணவன் பிழைப்பான், போ. அவ்வளவுதான். அந்த கணவன் பிழைத்து கொண்டான். இவருக்கு மீனாட்சியின் குழந்தைன்னு பேர். அந்த வரலாறு வர்ற பொழுது நாம் அடுத்து இதை சிந்திக்க இருக்கிறோம்.
திண்டுக்கல்லில் ஒரு வீட்டில் மாடியில் அடிக்கடி உட்கார்ந்திருப்பார் குழந்தையானந்த சுவாமி. கீழே இருக்கிற அம்மையார் அப்பப்போ சாப்பாடு கொடுப்பாங்க. இந்த மாடிப்படி, அந்த காலத்து வீடுகள் ஒவ்வொரு படியும் உயரமாக இருக்கும், ஏறி போயிட்டு இறங்கணும், கஷ்டமாக இருக்கும். பெரும்பகுதி இவர் மாடியில் இருக்கிறதுனால பல பேர் மேலே ஏறுறதுக்கு முடியாதவங்க போக முடியாது. ஒரு நாள் அந்த கீழே இருக்கிற அம்மையார் இவருக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்று சாப்பாட்டை தூக்கிக்கிட்டு அந்த மாடிப்படியில் முதல் படியில் கால் வைக்கிறாங்க. மேலே பார்த்தா அந்த 10வது 11வது படியில் பட்டு புடவை கட்டி கொண்டு யாரோ ஒரு பெண் மேலே போய் கொண்டிருக்கிறாள். பளபளக்குது பட்டு புடவை. யாரோ ஒரு பெண் மேலே போகிறாள், அவள் வரட்டும் அப்படின்னு இந்த அம்மையார் கீழே நின்றுட்டாங்க. மேலே போன பொண்ணு வரட்டும். அரை மணி ஆச்சு, 1 மணி ஆச்சு, 1:30 மணி ஆச்சு. அவருடைய சாப்பாட்டு நேரம் தாண்டி விட்டது. மேலே ஏறின பொண்ணு கீழே வரவே இல்லை. இந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம், அது எப்படி மேலே போனவங்க எப்படி மேலே போக முடியும்? மேலே போய் பார்த்தா யாருமே இல்லை. குழந்தையானந்த சுவாமி மட்டும் சிரிச்ச விடிச்சு உட்கார்ந்துருக்கிறார். சாமி, ஒரு அம்மையார் பட்டு புடவை கட்டிக்கிட்டு மேலே வந்தாங்களே, அதானே அது எங்கள் அம்மா மீனாட்சி, வந்தா போயிட்டா. எப்படி இருக்கும்? ஆச்சரியத்தில் ஆச்சரியம். எவள் மகாராணியாக வந்து ஆட்சி செய்தாளோ, எவள் தன்னுடைய கணவனுக்கு தன்னையும் தந்து தன் ராஜ்யத்தையும் கொடுத்தாளோ, மாலை சூட்டி கணவர் பேணல் மங்கையருக்கு தனி மாட்சி, மகுடஞ்சூட்டி கணவர்க்கு தென் மதுரை தந்தவள் மீனாட்சி. அந்த பராசக்தி வந்து இவருக்கு சாப்பாடு கொடுத்து விட்டு போயிருக்கிறாள். எப்படி இருக்கு அந்த கீழே இருந்த அம்மையாருக்கு? கண்ணீர் விட்டார்கள். இந்த இடத்திலே மீனாட்சியினுடைய திருவடி பட்டிருக்கிறது. காலில் விழுந்து குழந்தையானந்த சுவாமிகளை கும்பிட்டார். இன்னொரு காட்சி, திண்டுக்கல்லுக்கு பக்கத்தில் கொடரோடுன்னு ஒரு ஸ்டேஷன். இந்த கொடைக்கானல் போகிறவங்கள்லாம் அங்கே இறங்கி போவாங்க. அங்கே ஒரு ரயில்வே தொழிலாளி, அவருக்கு கிருஷ்ணமூர்த்தின்னு பேர். அவருடைய பையன் ஒரு முறை விளையாடுற பொழுது மேலே இருந்து கீழே விழுந்தான், அடிபட்டுட்டான், இறந்து போயிட்டான். ஒத்த பையன். அவர் சாமியை கும்பிடுறவர். குழந்தையானந்த சுவாமிகள் அவருக்கு குருநாதர். ஓடி வந்து காலில் விழுந்து அழுதார். அந்த பையனை தூக்கிக்கிட்டு வந்து சாமிக்கு முன்னால் போட்டுட்டார். சாமி 3 நாள் அவன் கூட உட்கார்ந்திருந்தார். அசையலை, சாப்பாடு கிடையாது. நம்ம வார்த்தையில் சொல்ல போனால் அது பிணம். பிணத்துக்கு முன்னாலே சாமி 3 நாள் உட்கார்ந்திருக்கிறார். 3வது நாள் ஆயிற்று, எழுந்தார். பையனும் எழுந்தான். யமன் ஏமாந்து விட்டான். போ. காலில் விழுந்து கும்பிட்டார்கள். இதுதான் சித்தர்கள் செய்யக்கூடிய செயல். மற்றவர்களால் முடியாத காரியத்தை சித்தர்கள் செய்வார்கள். நீங்கள் முழுக்க நம்புவீர்களேயானால் உங்கள் துன்பங்கள் எல்லாம் உங்களை விட்டு ஓடிப்போய்விடும். சித்தர் பார்வைக்கு மட்டுமே இந்த பேராற்றல் உண்டு. முருகப்பெருமானுடைய பார்வையை பற்றி பேச வந்த ஒரு பெரியவர் பாடுகிறார், சித்தர்களுடைய பார்வை அத்தனையும் சேர்ந்தது முருகனுடைய பார்வை என்று பேசுகிறார். தரணிதனில் 60 கோடி தீர்த்தம் உன் சரவணத்துள்ளடக்கம், சாற்றுமோர் 7 கோடி மந்திரங்களும் உனது சடாட்சரத்துள்ளடக்கம், விரதமிகு 9 கோடி சித்தர்களும் உனது சுப வீட்சணந்தனில் அடக்கம். 9 கோடி சித்தர்களுடைய பார்வை உன்னுடைய பார்வையினால் வந்தது. அவர்களுடைய ஆற்றல் முழுக்க முருகப்பெருமானே உன் பார்வைக்குள் அடக்கம். தரணிதனில் 60 கோடி தீர்த்தம் உன் சரவணத்துள்ளடக்கம், சாற்றுமோர் 7 கோடி மந்திரங்களும் உனது சடாட்சரத்துள்ளடக்கம், விரதமிகு 9 கோடி சித்தர்களும் உனது சுப வீட்சணம். வீட்சணம்னா பார்வை. விரதமிகு 9 கோடி சித்தர்களும் உனது சுப வீட்சணந்தனில் அடக்கம், மேலான தேவாலயங்களும் உன் 6 படை வீட்டினிற்குள்ளடக்கம், இரவி முதல் 30 முக்கோடி தேவர்களும் உன் இதய கமலத்தடக்கம், 7 புவன முதல் அண்டங்கள் பலவும் உன் இடந்தனிலடக்கம். ஐயா,
வரிசி மிகு பக்தஜன பரிபாலனா மோகவள்ளி குஞ்சரி மணாளா வனசமலரையன் மதனை அருள் சரச கோபாலன் மருகா சரவண முருகனே. முருகனை பற்றி உருகி உருகி ஒரு புண்ணியவான் பாடின பாட்டு இந்த பாட்டு. முருகனுடைய பார்வை எப்படியோ சித்தர்கள் பார்வை எப்படி. பழனி ஆண்டவனுக்கு சித்தன்னு பேரு, பழனிக்கு சித்தன் வாழ்வுன்னு பேரு. குழந்தையானந்த சுவாமிகளும் மீனாட்சிக்கு குழந்தை. அதனாலே அந்த பார்வை பட்டது, இறந்த பிள்ளை எழுந்தது. திருநெல்வேலி கந்தசாமி பிள்ளைன்னு ஒருத்தர், அவருக்கு குழந்தை கிடையாது. கணவனும் மனைவியும் குழந்தையானந்த சுவாமிகள் காலில் வந்து விழுந்தார்கள். சாமி 45 நாள் பூஜை பண்ணணும்னார். ஒரு மண்டலம் 45 நாள் பூஜை நடக்குது. அந்த காலத்தில் 2000 ரூபாய் செலவு. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னால 2000 ரூபாய் செலவு. 8 பவுன் தங்க வளையல் போட்டிருந்துச்சு அந்த அம்மா கையில். ஒவ்வொரு வளையலும் 1 பவுன், 4 ஜோடி 8 பவுன் வளையல். 8 வளையல் போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கு. சாமி அந்த வேள்வியை பண்ணிக்கிட்டே இருக்கார். 45 நாள் ஒரு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கார், ஒரு யாகம் மாதிரி. அந்த அம்மா அப்படியே பார்த்தார். இந்த வளையலை எங்கள் அம்மாவுக்கு தா. அந்த அம்மா என்னன்னு கேட்டு, எங்கள் அம்மாவுக்கு இந்த வளையலை கொடு. கலட்டுனுச்சு. ஒவ்வொரு வளையலை நீ போட்டுக்கன்னார். ஏன்னா வளையல் மங்களத்துக்கு அடையாளம். வளையல் போட்டால் சுமங்கிலின்னு அர்த்தம். ஒரு பெண்ணை வாழ்த்துற பொழுது வளையலோடு வாழ்கன்னு வாழ்த்தினால் சுமங்கிலியாக வாழ்வாயின்னு அர்த்தம். மங்கையர்க்கரசி வளவர் கோன்பாவை வரிவளை கைமடமானி. திருஞான சம்பந்த பிள்ளையார் மங்கையர்க்கரசியாரை பாடுற பொழுது வரிவளை கைமடமானின்னு பாடினார். வளையலை அணிந்த கைகளை உடையவள். அதனால தான் கூன்பாண்டியன் வெப்பு நோயினாலே இறந்து போகாமல் பிழைத்தான். மங்கையர்க்கரசி வளவர் கோன்பாவை வரிவளை கைமடமானி பங்கைய செல்வீர் பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் வரவர் பொங்கலல் உருவன் பூதநாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையல் கண்ணி தன்னொடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே. திருஞான சம்பந்த பிள்ளையார் மதுரைக்கு வந்து மீனாட்சியையும் சொக்கநாதரையும் பாடுறதுக்கு முன்னாலே மங்கையர்க்கரசி என்ற பாண்டி நாட்டு ராணியை பாடிய பாடல் இந்த பாடல். 2 வளையலை போட்டுக்கோ, மிச்ச வளையலை கலட்டி கொடு. யாரு கேட்கிறா? குழந்தையானந்த சுவாமி. அந்த அம்மையார் கலட்டி கொளுத்தார்கள். 6 வளையலை போட்டார் அக்னியிலே. அடுத்த 10வது மாதம் ஆண் குழந்தை பிறந்தது. ஒரு விஷயம் தெரியுமா? இந்த யாகம் பண்ணாங்கள்ல, யாகத்துக்காக நிறைய வாழை மரம் வாங்கி வாழைத்தார்கள் அப்படியே வாழைக்காயாக இருந்தது. யாகம் முடிகிற பொழுது அத்தனையும் பழுத்தது. இந்த மாதிரிகள்லாம் நடக்காது. காய் அப்படித்தான் இருக்கும். அவ்வளதும் படுத்தது. அந்த கந்தசாமி பிள்ளை சாமி காலில் விழுந்து கும்பிட்டார். யார் இந்த குழந்தையானந்த சுவாமி? இவ்வளவு அற்புதம் பண்ணி இருக்கிறாரே, இவர் யார்? இப்போ அந்த வரலாற்றை நாம் சிந்திக்க இருக்கிறோம். மதுரைக்கு பக்கத்தில் சமயநல்லூர்னு ஒரு ஊர். அங்கே திருமல நாயக்க மன்னரிடத்திலே திவானாய் இருந்தவர் அண்ணாசாமி ஐயர்னு ஒருத்தர். அவர் மனைவி திரிபுர சுந்தரி அம்மையார். இவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை. மீனாட்சி காலில் போய் விழுந்தாங்க மதுரையில். அம்பாளுடைய கடைக்கண் பார்வை பட்டாலே போதும். மற்ற கோயில்களில் எல்லாம் இது வேணும் அது வேணும்னு கேட்கணும். மதுரை மீனாட்சிகிட்ட போய் நின்னாலே போதும், உனக்கு என்ன வேணுமோ அது தரப்படும். ஆனால் நீ நினைக்கிறது நல்லதா நினைக்கணும். பாரதி அதைத்தான் சொல்லுவான், எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். நினைச்ச மாத்திரத்திலே நல்லதை தரக்கூடியவள் அம்பாள் பராசக்தி மீனாட்சி. 2 பேரும் மீனாட்சி காலில் விழுந்து அழுதார்கள். வீட்டுக்கு ஒரு குழந்தை வேணும் தாயே.
என்னதான் செல்வம் இருந்தாலும் பொன்னுடையரேனும் புகழுடையரேனும் மற்ற என்னுடையரேனும் உடையரோ இன்னடிசில் புக்களையும் தாமரைக்கை பூனாரும் செய்யவாய் மக்களை இங்கு இல்லாதவர். பிள்ளை இல்லைன்னா மற்றபடி என்ன இருந்து என்ன பண்ணுறது? அம்மா குழந்தை வேணும். இந்த தாய் மனசு ரொம்ப உருகிருச்சு. இந்த திரிபுர சுந்தரி அம்மாள் சொன்னாள், தாயே எனக்கு குழந்தை பிறந்தா குழந்தைய உங்ககிட்ட கொடுத்துட்றேன்னா. சில சமயம் அப்படியெல்லாம் சொல்லிடுவான், அது பின்னாலே அதே மாதிரி நடந்துடும். அதே மாதிரி ஆச்சரியம். சொன்ன உடனே 1627 பிரபவ வருஷம் சித்திர மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூச நட்சத்திரம் ரெட்டை பிள்ளை பிறந்தது. ராமனும் லக்ஷ்மணனும். கேட்டது 1, கிடைச்சது 2. அதுதான் கடவுள் கிருபை. மனுஷங்கிட்ட 1000 கேட்டால் ரொம்ப யோசிச்சு விட்டு 100 ரூபா கொடுப்பான், இல்லை நாளைக்கு வாடான்ருவேன். ஆண்டவங்கிட்ட போய் கேட்டிங்கன்னா என்ன வேணாலும் கொடுப்பார், 2 பங்கு கொடுப்பார். கேட்காம கும்பிட்டீங்கன்னா கடவுள் அவரையே கொடுப்பார். குழந்தை ரெட்டை பிள்ளை. இந்த ராமன் கால்களில் சங்கு சக்கர ரேகை இருக்கு. பிறந்தது எல்லா குழந்தையும் அழுமே. ஆமாம், இந்த குழந்தை சிரித்தது. எல்லாம் மாறி இருக்கு. இந்த குழந்தை சிரித்தது. ஏன்? உலகம் வாழ வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம் மாதிரி இந்த குழந்தை சிரித்தது. பிரார்த்தனை. முதல் குழந்தையை கொண்ட மீனாட்சி சந்நிதியில் போடணும். அது எப்படி போடுறது? சின்ன பிள்ளை, பால் குடிக்கிற பிள்ளை, நான் என்ன பண்ணுவேன்? அந்த தாய் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டது. தகப்பனார் சொன்னார், அம்மா மீனாட்சிக்குன்னு சொல்லிட்ட, அவ பார்த்துக்குவா. உனக்கு எனக்கும் சோறு போடுறது யாரு? அவ தானே. இந்த குழந்தையை அவ காப்பாற்ற மாட்டாளா? கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கும் கல்லுக்குள்ளே இருக்கிற தேரைக்கும் எவ சோறு போடுறா? நீயா நானா? அவ பார்த்துக்குவா போ. குழந்தைய கொண்டு போய் மீனாட்சி அம்மன் சந்நிதியில் மூத்த பிள்ளைய விட்டுட்டாங்க. கோயிலில் இருக்கிற அர்ச்சகர்கள் வளர்க்கிறார்கள். இந்த குழந்தை கோயிலுக்கு வந்து மீனாட்சிக்கு முன்னால் நிற்கும். அப்படியே சிரிச்சபடிக்கு நிற்கும். மீனாட்சியினுடைய அணிகலன்களை ஒன்றொன்னா தொட்டு பார்க்கும். ரொம்ப ஆச்சரியம். கோயிலில் உள்ள அதிகாரிகள் இந்த குழந்தையை இங்கே வச்சுக்கப்படாதுன்னாங்க. இது மீனாட்சியின் குழந்தை, இங்கே தான் இருக்கும் அர்ச்சகர். அப்படியா? அப்படின்னா ஒன்று என்ன, பொற்றாமரையில் போய் இந்த குழந்தைய நீந்த சொல்லு. அப்போ பொற்றாமரையில் தண்ணி நிறைய இருந்த காலம். இப்போ ரொம்ப குறைவாக இருக்கிறது. ஒரு பொன் தாமரை மிதக்க விடப்பட்டிருக்கிறது. இந்த குழந்தை சிரிச்ச உடிக்கு போனது, மல்லாக்கப்படுத்தி நீந்த ஆரம்பிச்சுது. அதிகாரிக்கு பயந்து போச்சு. குழந்தையை கொண்டு வந்து திரும்ப படுக்க வச்சுட்டாங்க. மீனாட்சியினுடைய சன்னிதானத்தில் இந்த குழந்தை வளர்ந்து வந்தது. பின்னாலே பாபா சுவாமிகள்னு ஒருத்தர் வந்தார். அவர் இந்த குழந்தைக்கு ஞான உபதேசம் பண்ணினார். இந்த குழந்தை தான் குழந்தை ஆனந்த சுவாமிகள் என்ற பெயரோடு மீனாட்சியின் குழந்தையாக வளர்ந்து வந்தது. 1643 இந்த குழந்தைக்கு 16 வருஷம். இவங்க அப்பா இறந்து போயிட்டார். அம்மா உடன்கட்டை ஏறிவிட்டாள். இந்த குழந்தை காசிக்கு போனது 16 வயசில். அப்பா அம்மாவுக்கு நீர்க்கடன் செய்தது. காசியில் திரைலிங்க சுவாமிங்கிற பேரில் வாழ்ந்தது. அது ஒரு வரலாறு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் 150 ஆண்டுகள் திரைலிங்க சுவாமிகளாக வாழ்ந்துவிட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. நிறைய செய்திகள் நமக்கு. இந்த வரலாறுகள் 250-300 வருஷத்து வரலாறு. இதுக்கெல்லாம் சரித்திர சான்றுகள் நிறைய இருக்கின்றன. எழுதி வைத்த ஏடுகளிலே இருந்து பல செய்திகளை நாம் தெரிந்து கொள்கிறோம். திரைலிங்க சுவாமிகள் சமாதியான பின்னாலே எழுந்தாராம் காசியில். எழுந்து ஒரு பெட்டிக்குள் வைத்து என்னை கங்கையில் தள்ளிவிடுங்கள். அதே மாதிரி கங்கையில் தள்ளிவிட அந்த பெட்டி மதுரை பக்கத்திலே வந்து ஏதோ ஒரு ஆற்றிலே வந்து கரை சேர சுவாமி எழுந்து வந்தார் என்று வரலாறு. திருவண்ணாமலையிலே சுவாமி தரிசனம், திருவண்ணாமலையில் தவம், 2வது சமாதி திருவண்ணாமலையில் உட்கார்ந்தார். ஏன் தீமயமானது திருவண்ணாமலை?
உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவித்திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வலுவாவண்ணம் அருமே. அப்படிப்பட்ட இடம் திருவண்ணாமலை. சுவாமி திருவண்ணாமலையில் வாழ்ந்தார். சித்தர்களை எல்லாம் இழுக்கக்கூடிய இடம் திருவண்ணாமலை. எங்கே பிறந்தாலும் சரி, காந்தம் இரும்பை இழுப்பது போலே சித்தர்களை இழுக்கக்கூடிய இடம் திருவண்ணாமலை. காசிக்கு பக்கத்திலே பிறந்த யோகிராம் சுரத்குமாரை இழுத்த இடம் திருவண்ணாமலை. மதுரையிலே இருந்து பகவான் ரமணரை இழுத்த இடம் திருவண்ணாமலை. சேஷாத்திரி சுவாமிகளை காஞ்சிபுரத்திலே இருந்து இழுத்த இடம் திருவண்ணாமலை. ஈசான்ய ஞான தேசிகரை வடநாட்டிலே இருந்து இழுத்த இடம் திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலையிலே வாழ்ந்தார். அங்கே சமாதியானார். அது 2வது சமாதி. அந்த சமாதியிலே இருந்து திரும்ப எழுந்து விட்டார். கட்டையா குட்டையா இருப்பார். 4 அடிக்கும் குறைச்சல் உயரம். வாயிலே எச்சில் வடியும். இதுதான் குழந்தையானந்த சுவாமியை நாம் கண்ட தோற்றம். இந்த மதுரையிலே வாழ்ந்த பொழுதெல்லாம் சாமி இப்படித்தான் இருந்திருக்கார். அப்பவே அவருக்கு கணக்கு போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 180 வயசுக்கு மேலே ஆயிருக்கும். ஆனால் அவரை பார்த்தா குழந்தையா இருப்பார். தென்காசிக்கு போனார். கதிர்வேலனுங்கிற ஒரு சீடன் அவனோடு கொஞ்ச காலம் வாழ்ந்தார். அவனோடு சமாதியானார். சில மணி நேரங்களில் அதிலிருந்து எழுந்தார், புறப்பட்டார். அதுக்கப்புறம்தான் மதுரை பக்கம் வந்தார். ஆக 3 சமாதி ஆகிப்போச்சு சாமிக்கு. காசியில் 1, திருவண்ணாமலையில் 2, தென்காசியில் 3. அதுக்கப்புறம்தான் மதுரைக்கு வந்தார். மதுரையில் எல்லாரோடும் வாழ்ந்தார். சாமி கனமாக இருப்பார். தூக்க நினைச்சா தூக்க முடியாது. காலில் விழுந்து கும்பிட்டா லேசாகிடுவார். கையில் சில மூலிகை வச்சிருப்பார். சுருளி மலையிலே ஒரு கொடி இருக்கிறது. அந்த கொடியிலே ஒரு பால் வரும். அந்த பாலை உண்டால் 200 ஆண்டுகள் வாழலாம் சாமி சொல்றார். நமக்கு சுருளி மலையிலே அது எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியல. சாப்பாடு எப்படி தெரியுமில்ல குழந்தைக்கு? இட்லியே பாலில் ஊற வச்சு ஊட்டுவாங்களாம். கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவாராம். அதனால தான் அவருக்கு குழந்தையானந்த சுவாமின்னு பேர். வத்தலக்குண்டுக்கு போகிறார். சித்தாலங்குடிக்கு போகிறார். திண்டுக்கல்லுக்கு வருகிறார். குங்குமத்தை எடுப்பாராம். அப்படி தெளிப்பாராம். தெளிச்சா என்ன ஆகும்? ஸ்ரீ சக்கரமாக மாறிடுமா. கல்லுனாலே ஒரு ஸ்ரீ சக்கரம் தயாரித்தார். அந்த ஸ்ரீ சக்கரம் மதுரையிலே இன்றைக்கும் இருக்கிறது. கடைசி காட்சி 1932. சாமிக்கு வயசு 300 வயசுக்கு மேலே இருக்கணும். ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்தா 4 அவதாரத்தையும் சேர்த்தா நவராத்திரி நடந்துகிட்டு இருக்கு. சாமி பெரும்பகுதி குளிக்க மாட்டார். அன்னைக்கு 8வது நாள் எல்லாரும் வந்தார்கள். சாமி இன்னைக்கு சாமிக்கு அபிஷேகம் பண்ணலாமா? எல்லாம் நாளானைக்குத்தான். நாளானைக்குன்னா ஒரு நாள் விட்டு அடுத்த நாள். எல்லாம் நாளானைக்குத்தான். எல்லாம்னார். எல்லாம்னா என்னன்னு மக்களுக்கு புரியலை. சரின்ட்டாங்க. 8ஆம் நாள் ஆச்சா. 9ஆம் நாள் ராத்திரி 10 மணிக்கு சாமி சமாதியில் உட்கார்ந்துட்டார். 10ஆம் நாள் காலையில் அபிஷேகம் செய்தார்கள். மதுரையிலே அரசரடியிலே அந்த சுவாமிகள் ஜீவ சமாதியில் ஆழ்ந்து விட்டார். அதுதான் கடைசியாக பண்ணின அபிஷேகம். நவராத்திரி கழித்து 10வது நாள், நவராத்திரி 9 நாள், 10ஆம் நாள் அபிஷேகம். மதுரை அரசரடியில் சுவாமிகள் இன்றைக்கும் காட்சி கொடுக்கிறார். பலருக்கும் அதுக்கப்புறம் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். குழந்தையானந்த சுவாமிகள் சித்தாலங்குடி, வத்தலக்குண்டு, மதுரை, தென்காசி, திருவண்ணாமலை, காசி ஆகிய பகுதிகளில் இன்றைக்கும் அருள்மழை பொழிந்து கொண்டே இருக்கிறார். சித்தர்களுடைய வரிசையில் சிறப்பான இடத்தை பெற்றிருப்பவர் குழந்தையானந்த சுவாமிகள்.